ஓம் நம சிவாய. ஓம் முருகா சரணம். அன்பு சொந்தங்களே, நம் கொங்கு நாட்டின் தங்கங்களே, பல நாடுகளில் பல மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் 15 நாட்களுக்கு ஒரு முறை நம் சொந்தங்களுடன் இணைய எவ்வேளை இருப்பினும், எந்த கண்டத்தில் இருப்பினும், அந்த கண்டத்தில் உள்ள எந்த நாட்டில் எந்த மூலையில் இருப்பினும் நம் அனைத்து சொந்தங்களையும் பார்க்க வேண்டி ஓடோடி இந்த காணொளி கருத்தரங்கிற்கு நம்முடன் இணைந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன் திருப்பூரிலிருந்து மாலை வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். இங்கு மாலை எங்களுக்கு பல நாடுகளில் இருக்கும் சொந்தங்கள், மாலையை தாண்டி இரவு நேரங்களிலும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கும் சொந்தங்கள், அர்த்த ராத்திரியிலும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கும் சொந்தங்கள் காலையிலும் நம்முடன் இணைந்திருப்பது நீங்கெல்லாம் எங்களுக்கு கொடுத்த பெருமை. சொந்தங்களே, இன்று 48வது காணொளி விழா. விழா என்றால் அடுத்த 2 காணொளிகளில் 50வது விழாவை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் நாம் ஒரு கோல்டன் ஜூபிலி செலிப்ரேட் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் 48வது காணொளியில் இணைந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக, இது ஒரு இந்திய அரசிடம் பதிவு பெற்ற ஒரு சங்கமாக உள்ளது. இவ்விரு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களை வருக வருக என்று இந்த காணொளிக்கு வரவேற்கின்றேன். சொந்தங்களே, இந்த 48வது காணொளி கருத்தரங்கிற்கு நம்முடன் இணைந்திருப்பது தாய்லாந்து நாட்டிலிருந்து திரு செல்வகுமார் தங்கவேலு அவர்கள், மேனேஜிங் டைரக்டர், குவாலிட்டி யார்ன்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸ். அவர்களையும் இந்த கருத்தரங்கிற்கு, இந்த காணொளி நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். சொந்தங்களே, ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை நாம் நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் இந்த காணொளியில் ஒரு சிறப்பு பேச்சாளரை சிறப்பு விருந்தினராக அழைத்து அவருடைய வாழ்வில் எப்பேற்பட்ட போராட்டங்களை சந்தித்து அவர்தம் தொழிலில் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார், அவ்வாறு அந்த வெற்றி பாதையில் செல்கையில் எவ்வித இடையூறுகளை சந்திக்கின்றார்கள், அந்த இடையூறுகளை எவ்வாறு ஏறி மிதித்து அதை ஒரு தடைக்கற்களாக மாற்றி வெற்றி பாதையில் மீண்டும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய அனுபவ உரையின் மூலம் நாம் அனைவரும் தெரிந்து கொண்டுள்ளோம். இவ்வாறான அனுபவ உரையானது நமக்கு எந்தவித ஏட்டுக்கல்வியிலோ அல்லது நம் சார்ந்த கடுமையான போட்டி உள்ள இந்த தொழில்களில் உள்ள தொழில் அதிபர்களிடமிருந்தோ சர்வசாதாரணமாக தெரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் ஒரு சிறு தகவலேனும் நமக்கு பகிர்ந்தளித்து கொடுக்கும் பொழுது அந்த தகவல்கள் நமக்கு வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் நிறைய சொந்தங்கள் அவர்களுடைய அனுபவத்தின் வாயிலாக எங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். ஆதலால் அவ்வாறு பயணிக்கும் நாம் ஒரு புதுவித முயற்சியாக மேலும் 2 சொந்தங்களின் தொழில் வாய்ப்புகளை பெருக்குவதற்காக அவர்களுடைய தொழில் பற்றிய காணொளிகளை 2 முறை நம் இந்த காணொளியின் மூலம் மற்ற சொந்தங்களுக்கு பிரகடனப்படுத்தி அதன் மூலம் அவர்களுடைய தொழில் வாய்ப்பையும் ஏற்றுப்படுத்தி அவர்களுடைய வாழ்வில் தொழிலிலும் மென்மேலும் அவர்கள் தொழில் பெருக ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய சொந்தங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொளியில் இணைந்தவர்களுக்கு இதை பற்றி தெரிந்திருக்கும், புதிதாக இணைந்தவர்களுக்கு இதை பற்றி தெரியாது என்பதற்காக இந்த ஒரு விளக்கம். ஆம் சொந்தங்களே, இப்பொழுது நம் சொந்தங்களில் 4215க்கு மேற்பட்ட சொந்தங்கள் கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் ஒரே குடும்பமாக இணைந்திருக்கும் சொந்தங்களில் 2 சொந்தங்களுடைய அவர்களுடைய தொழிலை பற்றிய ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக இதோ. வணக்கங்க, நான் கிருஷ்ணகுமார், அமுதம் ஃபுட்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்துங்க. இந்த இணைய வழியில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ஒரு மற்றற்ற மகிழ்ச்சிங்க. நாங்க அமுதம் ஃபுட்ஸ் அப்படின்ட்டு அமுதம் நாட்டு சர்க்கரை தயாரிச்சு இந்தியா ஃபுல்லா விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-250 கடைகள்ல தமிழ்நாட்டில் கிடைக்குது. மற்ற மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர்,
ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா எல்லாமே அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே கொரியர் மூலம் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். வெளிநாடுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாடுகளுக்கு ஒயிட் லேபிளிங் பண்ணி ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இது எப்படின்னா 100% கெமிக்கல் ஃப்ரீ ப்ராசஸ்டுங்க. அதாவது என்னன்னா விவசாயிகிட்ட இருந்து கரும்பு வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம கொண்டு வந்து நம்ம ஆலையில ஒரு துளியும் கூட ரசாயன கலப்பு இல்லாம இந்த நாட்டு சர்க்கரை உற்பத்தி பண்ணி எல்லா இடங்களையும் கொடுக்கறோங்க. இது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மாசம் நம்ம ஒரு நல்ல ஒரு வால்யூம் பண்றோம். 70-80,000 பாட்டில்ஸ் பக்கம் பண்றோம். நம்மளுக்கு வந்து 1/2 கிலோ அப்படிங்கிற டினாமினேஷன்ல பண்ணிட்டு இருக்கிறோங்க பெட் பாட்டில்ல. amudamfoods.co.in அப்படிங்கிறது நம்மளோட வெப்சைட்டோட அட்ரஸ். அதுலயும் நீங்க எங்களை பத்தி பாத்துக்கலாம். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு தந்த நம்ம பள்ளி மாமனுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். தேங்க்யூ. உறவுகளுக்கு வணக்கம். நான் தனி அறையிலிருந்து பேசுவதால் முகக்கவசம் அணியவில்லை. உறவுகள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அசோக் குமார், தங்கம் குரூப் கேட்டர்ஸ். சந்தோஷமாயிருந்தா கைத்தட்டு. உறவுகளே, உடல் ஆரோக்கியமா இருந்தால் தான் சந்தோஷமா இருக்க முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இப்போ உடல் ஆரோக்கியமா இருந்தால் தான் எல்லாமே. கோடி கோடியா பணம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இருக்கணும். உங்க ஆரோக்கியம் மட்டும் இல்ல, உங்க உற்றார் உறவினர்கள், உங்க நண்பர்கள் எல்லாத்தினுடைய ஆரோக்கியம் இருக்கணும்னா நீங்க கொடுக்கிற விருந்து ஆரோக்கியமான விருந்தா கொடுக்கணும். அது ஈரோடு தங்கம் குரூப் கேட்டர்ஸ். நாங்க 23 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். ஈரோடு சம்பத்தினால் எங்களுடைய சென்ட்ரலைஸ் கிச்சன். சின்ன ஆர்டர் 100 பேர்த்துக்கு 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஈரோட்டில் எங்களால் கவரேஜ் கொடுக்க முடியும். நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு. எல்லாமே ஹாட் பாக்ஸ்ல வந்துடும். லைவ் கிச்சன் உங்களுடைய வீட்டில் வந்து தோசை அண்ட் பூரி, காஃபி லைவா வந்து நாங்கள் பண்ணி தருவோம். சாப்பிட்றவங்களுக்கு லாங்கில் இருந்து ஒரு ஃபீலிங்கே இருக்காது. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். மேரேஜை பொறுத்தவரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ்ல போய் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டா தமிழ் சங்கத்துக்கு நாங்கள் ஃபிளைட்ல போய் ஒரு சமையல் பண்ணிட்டு வந்தது எங்களுடைய குவாலிட்டிக்கு கிடைச்ச ரெகக்னேஷன் நாங்கள் நினைக்கிறோம். நண்பர்களே, நாங்கள் மெனு போடும்போதே 5 வெள்ளை தவிர்த்து நாங்கள் மெனு போடுறோம். அந்த 5 வெள்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜினாமோட்டோ, ஈஸ்ட், ஒயிட் சோடா, மைதா, ஒயிட் சுகர். இந்த 5 வெள்ளையை தவிர்த்து நாங்கள் மெனு போடுறதுனால எங்களுடைய உணவு வந்து ஆரோக்கியமான உணவாக இருக்கு. உறவுகளே, நாம ஒரு தலைக்கட்டுக்கு 2 மேரேஜ் பண்றோம். அந்த மேரேஜ் சிறப்பாக அமையணும்னா நீங்க கூப்பிட வேண்டியது அசோக் குமார், தங்கம் குரூப் கேட்டர்ஸ். வாழ்க வளமுடன். சொந்தங்களே, 2 காணொளி தொகுப்புகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆம், அமுதம் ஃபுட்ஸ் என்ற நிறுவனத்தின் நம் சொந்தம் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள் அமுதம் ஃபுட்ஸின் சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரையை பற்றியும், மற்றொரு சொந்தமான தங்கம் கேட்டரர்ஸ், தங்கம் குரூப் நிறுவனத்தின் நம் சொந்தம் எஸ் அசோக் குமார் அவர்களுடைய கேட்டரிங் தொழிலை பற்றியும் நமக்கு தெரிவித்திருந்தார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாட்டு சர்க்கரை என்றால் அமுதத்தையும், கேட்டரிங் என்றால் தங்கத்தையும் நினைவில் வைத்துக்கொண்டு இன்றைய 48வது காணொளியில் நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நம் சொந்தமான திரு செல்வகுமார் தங்கவேல் அவர்கள், தாய்லாந்து நாட்டிலிருந்து. அவர்களை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை. யார் அவர்? முத்தன் கூட்டத்தை சேர்ந்த செல்லாண்டியம்மன் கோவிலை தொழுகும் முத்தூர் கோவிலில் அவர்கள் கோவில் குலதெய்வம் இருக்கும் சோமன்துறை சித்தூர் கிராமத்தில் பிறந்து, பொள்ளாச்சி ஏரியாவில் உள்ள அக்கிராமத்தில் பிறந்து, டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 1997 வருடம் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியில் முடித்து, பின்பு 22 வருடங்கள் இந்தியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, எகிப்து போன்ற நாடுகளில் இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சார்ந்த தொழில் அனுபவங்களை பெற்று 2019 ஆண்டு முதல் தொழில் செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தில் 2019 ஆண்டு இந்திய ரூபாய் மதிப்பில் 24 கோடி ரூபாய் டர்ன்ஓவர், அதாவது தொழிலில் வரவு செலவு செய்து 2020 வருடம்
28 கோடிக்கு டர்ன் ஓவர் செய்து இந்தியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, சைனா, ஸ்ரீலங்கா மற்றும் எகிப்து போன்ற நாடுகளில் அவர்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி வளர்ந்து கொண்டிருக்கும் ஓர் புதிய முதல் முறை, அதாவது தொழில் வித்தகர் என்று சொல்லலாம் அல்லது தொழில் முனைவோர் என்று சொல்லலாம், ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் ஓர் எளிய விவசாய குடும்பத்தில் பொள்ளாச்சியில் பிறந்து அவர்களுடைய பெற்றோர்கள் இன்றைய சூழ்நிலை, இன்றைய காலகட்டம் வரை விவசாயத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வெளிநாடுகளில் சென்று அவருடைய அனுபவத்தை கற்றுத் தெரிந்து இன்றைய தலைப்பிற்கு ஏற்றாற்போல் சக்சஸ் மந்த்ரா இன் பிசினஸ், அதாவது தொழில் வெற்றி மந்திரம் என்பது நிறைய பேருக்கு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் போல அவர்களுடைய பெற்றோர்கள் வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து, முதலீடுகளை கொடுத்து, பிற சொந்தங்களின் ஒத்துழைப்புகளை கொடுத்து, வாழ்வில் உத்வேகமான ஒரு வெற்றியை அடைய நிறைய ஒத்துழைப்புகள் கொடுக்கும் இக்கால சூழ்நிலையில் அவ்வித குடும்ப பங்களிப்பு தொழில் ரீதியாகவுமோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ எந்தவித ஒரு பின்புலமும் பினான்சியல் பேக்கப் இல்லாமல் ஒரு புதிய தொழில் முனைவோராக, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனராக வாழ்க்கையை ஆரம்பித்து வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க குரலில் நமக்கு எல்லாம் தெரிவிப்பது போல் முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற குரலில் கூறியுள்ளது போல் தொழிலதிபர்கள் அவர்களுடைய தொழிலில் முயற்சியை கைவிடாது தொடர்ந்து பயணித்து முயன்று கொண்டே இருப்பார்களானால் அவர்களுக்கு வெற்றியை தவிர வேறு எதுவும் இல்லை என்று நம் வான்புகழ் பெற்ற வள்ளுவர் கூறியிருப்பது போல் ஓர் சிறந்த உதாரணமாக தன் கையை நம்பி அவர்களுடைய தன்னம்பிக்கையை முதலீடாக கொண்டு ஒரு வளர்ந்து வரும் முதல் நிலை தொழில் முனைவோராக இன்று நம்முடன் இணைந்திருப்பவர்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு செல்வகுமார் தங்கவேலு அவர்கள், தாய்லாந்து நாட்டில் இருந்து. அவர்களுடைய சிறப்புரைக்கு செல்லும் முன்னர் அவர் குடும்பத்தை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். திருமணமாகி அவருடைய மனைவி திருமதி பவித்ரா செல்வகுமார் அவர்கள் ஒரு பிசியோதெரபிஸ்ட், 2 குழந்தைகள், 13 வயதுடைய ஆண் மற்றும் 6 வயதுடைய பெண் குழந்தைக்கு பொறுப்புள்ள தகப்பனாராக, அவருடைய தம்பி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் ஒரு இன்ஜினியர். இவ்வாறு உள்ள ஒரு குடும்பத்தில் இருந்து இன்று தொழிலில் வெற்றி பாதையில் நோக்கி சென்று கொண்டிருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் நமது 48வது காணொளியின் நாயகன். அவர்களை கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக சிறப்புரையை ஆற்ற வருக வருக என்று அழைக்கின்றோம். சொந்தங்களே, கேட்டு பயன்பெறுங்கள். அனைத்து நமது சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். நான் செல்வகுமார். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் வாங்க போங்க, சொல்லுங்க சார், என்னங்க சார் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப ஃபார்முலா கூப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி டைம்ல நம்ம பழனி சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி எடுத்தோன்னே, மாம்ஸ் எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, அதாவது நம்ம யாருன்னே தெரியாது, எந்த ஒரு இதுன்னே தெரியாது, ஆனா அவரு அந்த உறவு சொல்லி கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம சமூகத்துல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு உரிமையான ஒரு சொந்தத்தோட நம்ம கூப்பிடக்கூடிய அந்த உறவு முறைகள் இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே எனக்கு மாமா, மச்சான், பங்காளிக, அண்ணன், தம்பி, பெரியப்பா, சித்தப்பா, ஏதோ ஒரு வகையில நம்ம சொந்தங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உறவுகளா இருப்பாங்க. அதைய விவரமா விசாரிச்சு உள்ள போய் நம்ம தேடி பார்த்தோம்னா நம்மளுடைய உறவுகளா தான் இருப்பாங்க. சொன்னாலும் சொல்லாட்டியும் நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல ரத்த சம்பந்தம் உள்ள உறவுகளா இருந்திருப்போம். இந்த மாதிரி ஒரு தொழிலுக்காகவும் குடும்பத்துக்காகவும் அதுக்காக பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருந்தாலும் இத்தனை பேர்களை அவர் ஒன்னா சேர்த்தி ஒரு தனி முயற்சி எடுத்து எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து 4000 4500 பேரை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆக்டிவ் இல்லை, பட் எல்லாத்துக்கும் ஒரு
தனி முயற்சி எடுத்து எந்த ஒரு இதுவும் இல்லாம அவர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இத்தனை சொந்தங்களை, எனக்கு இத்தனை ஒரு 4000 5000 சொந்தங்கள் வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்கன்னா அதுக்காக என்னுடைய முதல் நன்றியை வந்துட்டு அவருக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். அனைத்து மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, பங்காளிக அத்தனை பேர்த்துக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கம். அதாவது நம்ம ராஜசேகர் அண்ணா வந்துட்டு என்னை பத்தி சொல்லும்போது எனக்கே வந்துட்டு கொஞ்சம் மெய் சிலிர்த்துச்சு. அந்த அளவுக்கு அறிமுகம் வந்துட்டு சூப்பரா கொடுத்தாரு. அனைத்து விஷயங்களும் வந்துட்டு அவர் சொன்னாரு. அந்த ஒரு இதுக்கு நான் தனிப்பட்ட என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அறிமுகம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் அதிகமா சொல்ல விரும்புறேன். அவர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல 1978 வருஷம் வந்துட்டு பிறந்தேன். நான் ரொம்ப ரொம்ப இப்ப இங்க உங்க சொந்தங்கள் அனைவரையும் நான் இதுக்கு முன்னாடி பல வீடியோக்குள்ள நான் பார்த்துருக்கிறேன். உங்க எல்லாத்தையும் விட வயசுலையும் அனுபவத்திலையும் நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு நம்ம பழனி மாம்ஸ் என்னை கூப்பிட்டு என்னை வந்துட்டு என்கரேஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வயசோ அனுபவமோ முக்கியம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவங்கள் பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, மைனஸா இருந்தாலும் சரி, அதை நாம வந்து நம்ம சொந்தங்களுக்குள்ள பகிர்ந்துக்கணும். நம்மளுடைய இது வந்துட்டு ஏதாச்சும் ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க கண்டிப்பா வந்துட்டு இது பேசி உங்களுடைய அனுபவங்களை சொல்லணும்னு சொல்லி போட்டு அவர் என்னை என்கரேஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களை இங்க இருக்கிற நிறைய பேர்த்து இதுக்கு முன்னாடி பேசின ஸ்பீக்கர்ஸ் விட நான் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டேன்னு தெரியல, என் லைஃப்ல அச்சீவ் பண்ணிட்டேன்னு தெரியல. கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல பொசிஷன்ல ஜாம்பவனா இருந்தவங்க எல்லாம் பேசின அந்த ஒரு தளத்துல வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிறத வந்துட்டு நான் நல்ல முறையில பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு பழனி அண்ணன். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு சிலது வந்துட்டு அந்த அளவுக்கு அனுபவமான ஆளுக சொல்ற அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதே அளவுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவரு கொடுத்த அந்த உற்சாகத்தையும் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு இதையும் நான் சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற இதுல நான் வந்துட்டு இங்க பேசிட்டு இருக்கேன். அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு கரெக்டா ஒரு 42 வயது தான் ஆகுதுங்க. நான் அவ்வளவு சீனியர் கிடையாது. 42 வயது. அது இல்லாம என்னுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல் எஜுகேஷன் பேக்ரவுண்டு கிடையாது. என்ன ரீசன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம கிராமத்துல பிறந்த ஒரு கொங்கு வெள்ளாள சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சின்ன வயசுல படிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய அப்பாரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடிய ரொம்ப நேர்மையான விவசாயி. அவருடைய பேர் வந்துட்டு ஆறுமுக கவுண்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க சொந்த கிராமத்துல ஆறுமுக கவுண்டர் பேரன்னு சொல்லி சொன்னா தெரியாத ஆளுகளே கிடையாது. ஒரு 3000 வீடு இருக்கிற அந்த கிராமத்துல வந்துட்டு அவங்க அப்பார் பேரு சொன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த காலத்துல அப்பாருக்கு வந்துட்டு மொத்தம் 9 குழந்தைகள். என்னுடைய தந்தை தங்கவேல் கவுண்டர் வந்துட்டு மூத்தவர். அவருக்கு இப்ப கிட்டத்தட்ட 78 வயது ஆகுதுங்க. அவர் கூட பிறந்த மீதி 8 சகோதரிகளுக்கும் அவர் வந்துட்டு மூத்தவரா இருந்தங்காட்டி அவருடைய தலையில வந்துட்டு அதிக பொறுப்புகள் இருந்துச்சு. அவர் அந்த பொறுப்புகளை எல்லாத்தையும் முடிச்சு ஒரு அளவுக்கு எல்லாத்துக்கும் இல்ல, ஒரு 4-5 தங்கச்சி தம்பிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவர் கல்யாணம் பண்ணி இதாகும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஒரு சிறு ஒரு 10 ஏக்கர் விவசாய பூமியில ஒரு கொஞ்சமா தண்ணி பாயிற நிலத்தை வச்சு அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணி எந்த ஒரு கெட்ட பேரு இல்லாம கடன் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கடன் வாங்கி திருப்பி கொடுத்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில வந்துட்டு இருந்து வந்தாங்க. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க வந்துட்டு நாங்க நானும் என்னுடைய தம்பியும் படிக்கிறத வந்துட்டு அவங்க தடை பண்ணல. அதாவது அவங்களால பொருளாதார ரீதியா எந்த விதமான உதவியும் பண்ண முடியலைன்னாலும் கூட எங்களை வந்துட்டு என்கரேஜ் பண்ணாரு. எங்க அப்பாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. நீ நல்லா படிக்கணும், நல்ல லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு என்கரேஜ் பண்ணாங்க. என்கரேஜ்மெண்ட் இருந்துச்சு, பட் கைடன்ஸ் இல்லை. நம்மளுக்கு வந்துட்டு இதுதான் படிக்கணும், இதுதான் செய்யணும் அப்படிங்கிற கைடன்ஸ் இல்லை. அப்புறம் எங்க கிராமத்துல இருக்கிற அரசு பள்ளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சோம். படிப்புல நல்ல ஆர்வம் இருந்துச்சு. ஆனா அதுதான் ஃபியூச்சர் அப்படிங்கிற அந்த இது வந்துட்டு அந்த அளவுக்கு தெரியல.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய குடும்பத்தில் கவுண்டர் குடும்பத்தில் இருக்கிற டைவர்ஷன், அதாவது காட்டுக்கு போகிறது, அந்த மாதிரி மாடு கன்றுகளை பார்க்கறது, விவசாயம் பார்க்கறது, இல்லாட்டி கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி டைவர்ஷன் எல்லாமே இருந்துச்சு. நம்ம கிராமத்தில் இருக்கிற டைவர்ஷன் எல்லாமே இருந்துச்சு. அந்த இதெல்லாம் இருந்தாலும் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண, அகாடமிக்கா வந்துட்டு நல்லா அச்சீவ் பண்ண முடிஞ்சது. பட் நம்மளுக்கு அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறக்கூடிய அந்த கைடன்ஸோ இல்லை வந்துட்டு ஃபினான்சியல் சப்போர்ட்டோ வந்துட்டு அந்த அளவுக்கு கிடைக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்கூல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து ஸ்கூலில் ஜஸ்ட் 1 ஆர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரேங்க் அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க் வாங்கி எல்லாம் பண்ண முடிஞ்சுது. பட் ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் +1 +2 போனேன். +1ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் செகண்ட் வாங்கினேன். பட் ஃபர்தராக ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போகிறதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை கைடன்ஸோ இல்லை ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ அந்த அளவுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி அந்த ஓரளவுக்கு விவரம் வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 16 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு எர்லியாக ஸ்கூலில் ஜாயின் பண்ணி +2 முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, எப்படி அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டீனேஜர் தான், பட் எப்படி வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு நானே வந்துட்டு யோசித்தேன். பட் யாரும் கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பட் நாமளே யோசிச்சப்ப சரி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 94 95 அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் வந்துட்டு டெக்ஸ்டைல் நல்ல பீக்கில் இருந்துச்சு. அதாவது கோல்டன் டைம் சொல்லுவோம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்துலேருந்து பொள்ளாச்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2-3 மில்லு இருந்துச்சு. சக்தி மகாலிங்க கவுண்டருடைய சக்தி மில்லு, அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி ஸ்பின்னிங் மில்னு சொல்லிட்டு ஒரு மில்லு, அதுக்கப்புறம் அதே மாதிரி பகவதி டெக்ஸ்டைலு, கலைவாணி அப்படின்னு சொல்லி போட்டு 4-5 மில்லு வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த மில்லில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸே எடுத்துட்டாலும் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சேலரி, அவங்க வாங்குற போனஸ், அவங்க வாங்குற சேலரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் தேன் கவர்மெண்ட் டீச்சர். அவங்களுக்கு விட சேலரி விட அவங்களுக்கு பெனிஃபிட் நல்லா இருந்துச்சு. ஸோ சரி நம்ம வந்துட்டு இந்த டெக்ஸ்டைலுக்கு போனால் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது எப்படி போகிறது, ஏன்னா ஃபர்தராக ஒரு இன்ஜினியரிங் அந்த மாதிரி போகிறதுக்கோ இதில் கட் ஆஃப்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் எங்கேயும் கோயம்புத்தூர்லையும் அங்கே மாதிரிலாம் வந்துட்டு சீட் கிடைக்கல. எனக்கு சேலம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு சீட் கிடைச்சிது. பட்டு மெரிட்டில் கிடைச்சிது. இருந்தாலும் அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி செலவெல்லாம் பண்ணி படிக்கிற அளவுக்கு ஒரு இது இல்லை, தைரியம் இல்லை. அது இல்லாமல் ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங் இல்லை ஃபேமிலி, அவங்களுக்கு அந்த அளவுக்கு சிரமத்தை கொடுக்க விரும்பலை. அப்போ வந்து நானே போயிட்டு சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாட்ட நான் இந்த மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, அதில் நான் ஜாயின் பண்ணி டிகிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு நான் படிச்சுக்கிறேன், அதனால அதில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாலும் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, எப்போ அவங்க சொல்கிறதா உன் மனசுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அது நீ தாராளமாக பண்ணுன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் செகண்ட் இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில். அதில் ஜாயின் பண்ணி ஜஸ்ட் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் கோர்சஸ் போயிருச்சு. நாங்கள் டைரக்ட் செகண்ட் இயரை ஜாயின் பண்ணுறப்போ 6 மந்த் கோர்ஸ் செகண்ட் இயரில் போயிருச்சு. அந்த செகண்ட் இயர் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1.5 இயரில் நான் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணேன். 1997 நல்லா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இதெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணாங்க. சரி நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விவசாயத்தில் எந்த இன்கம் கிடையாது, அதாவது வெரி பேசிக், ஒரு 2000-3000 செலவு பண்ணி ஒரு வெள்ளாமை வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கைக்கு வந்து சேர்றது ஒரு 2500 ரூபா 3000 ரூபா, ஒரு 500 ரூபா 1000 ரூபா, ஒரு 5000 10,000 லாபம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில் 97 96லேயே. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இதெல்லாம் அந்த டைமில் கிடையாது. இவங்க இந்த மாதிரி கரும்பு, கடலை, தக்காளி, பருத்தி இந்த மாதிரி வியாபாரங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சரி நம்ம எப்படியாவது வேலைக்கு போய் அவங்களுக்கு கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ண, அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடைச்ச வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லி போட்டு இது பண்ணப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி மில் அன்னூரில் வந்துட்டு எனக்கு ஒரு ட்ரைனிங் சூப்பர்வைசர் போஸ்ட் வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைச்சது. செலக்ட் ஆகி நான் போனேன். இப்போ என்னுடைய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 1997 ஒரு 1500 ருபீஸ், ஜஸ்ட் 1500 ருபீஸ்.
அதுல வந்து அங்க மெஸ்ஸுக்கு ஆகிற செலவு, அப்புறம் பஸ்ஸுக்கு ஊருக்கு வந்துட்டு போறது, அது இன்னும் ஒரு 250 ரூபா இல்ல 300 ரூபா நான் கையில வச்சுட்டு மீதி காசு அப்படியே வந்துட்டு எங்க அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன். அவங்க வந்து ரொம்ப எங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்காகவும் என்னோட தம்பிக்காகவும் எங்க அப்பா கூட பிறந்த அத்தைகள் மாமன்களுக்காக சித்தப்பாக்களுக்காகவும் அவங்களுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வீட்டுக்கு மூத்த மருமகள் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான அழுத்தங்களும் அவங்க மேலதான் இருந்துச்சு. ஸோ அவங்க கஷ்டங்களை சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தங்காட்டி அவங்களுக்கு எதா இருந்தாலும், அதாவது எங்க அம்மாவுக்கு எதா இருந்தாலும் நாங்க சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த இது வந்துட்டு அடிமனசுல இருந்துச்சு. ஸோ அந்த காசு அவங்ககிட்ட கொடுத்தப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு சந்தோஷம் முதல் தடவை கொடுத்தப்போ. ஸோ அந்த சந்தோஷத்தை நாங்கள் எப்பவுமே வந்துட்டு இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். அப்புறம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ பிரிகாட் மெரிடியன் பொள்ளாச்சி அந்த மில்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சரி நம்மளுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகலாம், அப்பா அம்மா கூட இருக்கலாம்னு சொல்லி போட்டு அங்கே வந்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். அப்போ அங்கே வந்துட்டு எங்களுக்கு ஒரு பாஸ் கிடைச்சாரு. அவர் பேர் ஏஆர் பாலசுந்தரன் சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வயசுல சின்ன பையனா இருந்தாலும் அந்த அளவுக்கு அகாடமிக் ஸ்கில்ஸ் பெருசா இல்லைனாலும், அதாவது டெக்ஸ்டைல் பத்தி பெருசா தெரியாது, அந்த மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இது கொடுத்தாரு, ஒரு நல்ல உற்சாகம் கொடுத்தாரு. எந்த ஒரு பிரச்சனையை சொன்னாலும் ஜூனியர் சின்ன பையன் சொல்றான் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணாம போல்டா வந்து பேச சொல்லுவார். எவ்வளவு பெரிய மீட்டிங் இருந்தாலும் ஈவன் சீனியர் மேனேஜர்ஸ் சீனியர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாலும் போல்டா வந்து பேச சொல்லுவார். அந்த போல்டா பேசுற ஆட்டிடியூடு கற்றுக் கொடுத்தது அவரு. ஆட்டிடியூடு இருந்துச்சு, பட் அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணது அவரு. அந்த போல்டா வந்துட்டு எதா இருந்தாலும் நம்ம மனசுல பட்டதை சரியோ தப்போ நம்ம வந்துட்டு பேசணும், மற்றவங்களுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடை வந்துட்டு அவரு கற்றுக் கொடுத்தாரு. அப்ப வந்துட்டு அது மூலமா அது கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தனி உத்வேகம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய கத்துக்க ஆரம்பிச்சு நல்ல விதமா பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் சன்வேல் குரூப்ல வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு இன்டர்வியூ நடந்தப்போ நான் அங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா என் கூட அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு 4-5 இயர்ஸ் சீனியர் பீப்புள், சேம் போஸ்ட், அதாவது அசிஸ்டன்ட் ஸ்பின்னிங் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்எம் சொல்லிட்டு. அந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு அட்டன் பண்ணவங்க எல்லாத்துக்கு கூட நான் காம்படிட் பண்ணி எக்ஸாம் எழுதுறப்போ நல்ல மார்க்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஜிஎம் மிஸ்டர் செல்லமுத்துன்னு சொல்லிட்டு அவரு செல்லமுத்து கவுண்டர், அவரு வந்துட்டு என்னைய தனியா கூப்பிட்டு என்னை பத்தி எல்லா விவரங்களையும் விசாரிச்சுட்டு, இந்த மாதிரி நம்ம கவுண்டர் சமூகம், அவரும் வந்துட்டு கவுண்டர் சமூகம் தான், அவரு இந்த மாதிரி வந்திருக்கோம், கஷ்டப்பட்ட ஃபேமிலிட்டு இருந்து வந்திருக்கோம்னு சொன்னங்காட்டி அவர் ரொம்ப 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 மகிழ்ச்சியாகி நிறைய சப்போர்ட் பண்ணாரு நம்ம சமூகத்தை பத்தி. அவரு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஃபிட்டரா இருந்து அந்த மில்ல வந்துட்டு ஒரு ஜிஎம் லெவலுக்கு உயர்ந்த ஒரு நல்ல மனிதர். அவரு ரொம்ப கண்டிப்பானவர், ரொம்ப எல்லா விதமான ஒழுக்கங்களையும் ஃபாலோ பண்ண சொல்றவர். அந்த பெரிய குரூப்பை வந்துட்டு அவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருந்த ஒரு என்னுடைய ஆசான்னு சொல்லலாம். அவரு கொடுத்த அந்த உத்வேகத்திலையும் அந்த சப்போர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அங்க நல்லா பேர் வாங்கினேன், நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க தாய்லாந்துல இருக்கிற ஒரு மில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு குஜராத்காரர் வந்துட்டு இங்க வந்து செட்டில் ஆயிருந்தாரு. அவரும் ஒரு ஸ்பின்னிங் மில் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு இந்தியன் டெக்னீஷியன் வேணும்னு சொல்லி போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. அப்போ நான் சன்வேல் குரூப்ல வாங்கிட்டு இருந்த சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 8000 ரூபாய். அந்த 8000 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய குடும்ப செலவுகள், என்னுடைய செலவு, என்னுடைய தம்பிக்கு வந்துட்டு படிப்புக்கான செலவு, இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காசே வந்து பத்தாது. எந்த ஒரு 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 சைக்கிள் வாங்கினாலும் கூட யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரிதான் இருந்தோம். ஒரு வீட்டுல வந்துட்டு ஒரு டிவி கூட கிடையாது, ஒரு சின்ன ஒரே ஒரு ரூம் இருக்கிற வீட்டுல தான் அப்பங்கூட எங்களுடைய லைஃப் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. என்னடா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்றோம், இவ்வளவுதான் வந்துட்டு ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட்டுக்கு நம்மளால இல்லை, நம்ம எப்படி வந்துட்டு அச்சீவ் பண்றோம்னு சொல்லி போட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ சரி நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்டைல்ல நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வகையில மேல போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளா ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணணும்,
இல்லாட்டி ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் போய் நாம இது பண்ணணும்னு சொல்லி போட்டு எனக்கு தோணுச்சு. நிறைய பக்கம் ட்ரை பண்ணேன். நான் வந்துட்டு வெரி ஜூனியர் அந்த டைம்ல, ஜஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. டிப்ளமோ டெக்ஸ்டைல் தான். எந்த பெரிய கான்டாக்டோ ரெக்கமெண்டேஷனோ இல்லை வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைம்ல எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த இன்டர்வியூ வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூல வந்துட்டு அட்டன் பண்ணி ஒரு 300-400 பீப்புள் காம்படிட் பண்ண இன்டர்வியூல அட்டன் பண்ணி செலக்ட் ஆனேன். அப்போ எனக்கு கிடைச்ச சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் 16,000. 2002 எண்டு 2003 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 16,000 ருபீஸ் தான். அப்போ வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஈவன் அவர் என்னோட செல்லமுத்து, அவர் ஜிஎம், இவர் எல்லாருமே வந்துட்டு அட்வைஸ் பண்ணாங்க. இந்த சேலரிக்காக நீ குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு அவ்வளோ தூரம் நீ போக போறியா? இது வந்துட்டு ஒரு பிரேக் த்ரூவா உனக்கு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணாங்க. இந்த சேலரிக்காக நீ போறியா அப்படின்னு சொல்லி போட்டு. நான் என்னோட மனசுல பட்டது என்னன்னா, ஆமா கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு சேலரியோ பெனிஃபிட்டோ ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இட்ஸ் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நம்ம ஊர்ல ஒரு கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திண்டுக்கல் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் என்னுடைய டோட்டல் எக்ஸ்போஷரே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வேற ஸ்டேட்டுக்கோ, ஈவன் மெட்ராஸுக்கோ, இல்லை ஒரு மதுரையை தாண்டி அந்த பக்கமோ எந்த ஒரு இதுக்கும் கூட நான் போனதில்லை. ஸோ என்னுடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கணும், ஒரு புதுசாக நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், நம்ம வந்துட்டு புதுசாக என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கணும். ஸோ ஃபர்தராக நம்ம இதில் மேலே போகணும்னா இந்த குவாலிஃபிகேஷனுக்கு, இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம போய் தான் சொல்லி போட்டு ரிஸ்க் எடுத்து நான் தாய்லாந்து வந்தேன். தாய்லாந்து வந்து அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு பொசிஷனோ இல்லாட்டி ஒரு இதோ வந்து கிடையாது. வந்த புதுசில் நம்ம ஜஸ்ட் பேசிக் ஜாப் தான், ஒரு சூப்பர்வைசர் அந்த மாதிரி ஜாப் தான். இங்கே வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் ஒரு 2-3 மந்த்ஸ் நான் பார்த்தேன்னா ரொம்ப கம்மியான ஸ்கோப் தான் தெரிஞ்சுது. சரி நம்ம மேலே போறதுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான ஸ்கோப் தான் தெரிஞ்சுது. என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு சரி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சேன். நான் அதில் முதல்ல நான் பண்ணின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் மொழியை வந்துட்டு கற்றுக்கிட்டது. அதாவது எல்லாமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம சரியான விதத்துல நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த விஷயம் பாதிக்கு மேல அப்பவே வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதைய இதா வச்சுக்கிட்டு அந்த மொழியை கத்துக்கிட்டு நாங்க வந்து அந்த டீம்ல வந்து ஃபர்ஸ்ட், அதாவது ஓரளவுக்கு நல்ல விதத்துல கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு, டிரான்ஸ்லேட் பண்ணி ஹெல்ப் பண்ற அளவுக்கு அந்த மொழியை கத்துக்கிட்டேன். ரொம்ப ஃப்ளூயண்டா இல்லை, பட் கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு. ஸோ கம்யூனிகேட் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அங்கிருந்து வேற ஒரு லோக்கல்லையே ஒரு மில்லுக்கு வந்துட்டு நான் என்னோட ஜாப் மாறினேன். அப்போ ஓரளவுக்கு நல்லா சேலரி கிடைச்சிது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஓகே, ஒரு பெட்டர் சேலரி கிடைக்குது அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு இதோட நம்ம நின்றக்கூடாது. இது வந்து நம்மளோட லைஃபோட எண்டு கிடையாது. இந்த சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்தர் லெவல் போறதுக்கு இது நாட் எனஃப் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு தோணுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ சரி நம்ம ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு நம்ம பண்ணணும். அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு அடுத்த லெவல், அதாவது ஸ்டெப் அப் ஆக முடியும், லைஃப்ல வந்து நம்ம ஸ்டெப் அப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு தொழில் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அவ்வளவு ஈஸி கிடையாது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி பண்ணலாம், ஏன்னா ஓரளவுக்கு இப்போ ஜாப்ல சேலரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதை விட்டுட்டு நம்ம போகவும் கூடாது. ஆனா அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். நேர்மையான வழியில சம்பாதிக்கிறது அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி போட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப சரி நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுவோம். அந்த பிஸ்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கோ அது வரட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு யோசிச்சேன். சரி பிஸ்னஸ் பண்ணலாம்னா எப்படி பண்றது? இப்போ நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரில ஒரு ஜாப்ல இருக்கோம், ஃபுல் டைம் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அப்புறம் பிஸ்னஸ் வந்து பண்ணி ஆகணும், என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ சரி நம்ம யாராச்சும் ஒரு நண்பர்கள் கூடயோ இல்லாட்டி வேற யாராச்சும் கூடயோ சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், நம்ம கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் ஒர்க் பண்ணா இது பண்ணலாம்னு சொல்லி போட்டு யோசிச்சு ஒரு பிஸ்னஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடியே ஊர்ல இருக்கிறப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணோம், சின்ன சின்னதா ஆரம்பிக்கலாம்னு சொல்லி போட்டு. ஒரு சின்ன டெலிஃபோன் பூத்து, எங்க ஊர்லயே ஒரு சின்ன டெலிஃபோன் பூத்து, ஒரு சின்ன காளான் பண்ணை, ஒரு சின்ன ஃபினான்ஸு, அந்த மாதிரி இதுலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னரா சேர்ந்து, அதாவது வேற யாராச்சும் பண்ணுவாங்க, அவங்க கூட ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி என்னுடைய சேவிங்ஸ் இல்லை என்னுடைய செலவெல்லாம் குறைச்சிட்டு அந்த சேவிங்ஸ் வந்து போட்டு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரா சேர்ந்து பண்ணலாம்
அதுல வர்ற எப்படி நல்லா போச்சுன்னா அதுக்கப்புறம் வேலை ரிசைன் பண்ணிட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டு ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் வந்து பண்ணி பார்த்தா அது சரியாகல. அப்புறம் இங்கே தாய்லாந்து வந்த பின்னாடியும் அதே ஆட்டிடியூட்ல பண்ணலாம்னு சொல்லி போட்டு இங்கிருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு அங்கே நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸு இவங்க கூட எல்லாம் என்கரேஜ் பண்ணி ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லி போட்டு பண்ணேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் மொத்தமாக பண்ணின அந்த தொழில் முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 முயற்சிகள். அந்த 14 முயற்சிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. அதாவது வெற்றி கிடையாது, தோல்விகள் தான். ஒரு சிலதுல கொஞ்சமா லாஸ் ஆச்சு, ஒரு சிலதுல போட்ட காசு லாஸ் ஆகாம வந்துச்சு, ஒரு சிலதுல ஃபுல் காசு போச்சு. அந்த 14 தொழில் முயற்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் தான். எல்லாத்துலேயும் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மந்த்லி ஒரு சேலரி வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சேலரி வரும், ஒரு சின்ன சின்ன செலவுகள் பண்ணுவோம், குடும்ப செலவுகள், இல்லை பழைய கடன்களை திருப்பி கொடுக்கறது. அப்புறம் என்னுடைய தம்பி அவர் வந்துட்டு படிச்சுட்டு இருந்தார், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவரை இது பண்ணுறது, இந்த மாதிரி செலவுகள் போகும். அதுலேருந்து கொஞ்சமாக சேவிங்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் முயற்சி பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோல்விகளாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது எல்லாமே தோல்வியாகவே போயிட்டு இருக்குன்னு சொல்லி போட்டு நான் நிறையா யோசிச்சுட்டு இருந்தேன். இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கரியரில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒர்க் பண்ணி நல்லா பேர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த பொசிஷன் வந்துட்டு நான் போயிட்டு இருந்தேன். இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எகிப்து நாட்டிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு கிடைச்சிது. அங்கே ஒரு டெக்ஸ்டைல் மில்ல ஒரு டெக்னிக்கல் மேனேஜர் அப்படிங்கிற பொசிஷன் வந்துட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஒய்ஃபும் கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது எகிப்து நாட்டுக்கு கிடைச்சப்போ அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எகிப்து நாடுங்கிற வந்து எல்லா வளங்களும் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஆட்சி முறையின் ஏற்பட்ட மாற்றங்கள்னால 2011ஆம் ஆண்டு வந்துட்டு அங்கிருந்து வர வேண்டியதாயிடுச்சு. 2011ஆம் ஆண்டு வந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு அப்போ வந்துட்டு ஒரு தொழில் முயற்சி பண்ணணும்னு சொல்லி போட்டு ஆரம்பிச்சு நான் வந்து பண்ணினேன். அப்போ வந்து நல்லா பீக்ல இருந்த பிஸ்னஸ் அந்த காயர் பிஸ்னஸ். அந்த காயர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது இருக்குன்னு சொல்லி போட்டு அது வரைக்கும் நான் சேமிச்சு வச்சிருந்த காசு என்னுடைய இதெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலான்னு சொல்லி போட்டு எல்லா இதுவும் பிளான் பண்ணேன். பட் அந்த டைம்ல மறுபடியும் வந்துட்டு அந்த கொஞ்சம் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டு ஒரு இஷ்யூ வந்தப்போ 2011ல் அந்த தொழில் ரொம்ப டவுன் ஆச்சு. சரி அது மறுபடியும் ரிஸ்கா இருக்கேன்னு சொல்லி போட்டு மறுபடியும் தாய்லாந்து நான் முதல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த பழைய மில்லையே வந்துட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தங்காட்டி மறுபடியும் நான் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த முயற்சிகள் வந்து நான் கைவிடலை. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி போட்டு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நம்ம ஒர்க்கிங் டைம் முடிஞ்சு வந்த பின்னாடி ஒரு 6 o'clock ஆஃப்டர் 7 o'clock வந்துட்டு அதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஹாலிடேஸில் ஊருக்கு வர்றப்போ அதுக்காக ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி மேக்ஸிமம் எஃபோர்ட்ஸ் போட்டு எல்லாமே வந்துட்டு பண்ணி பார்த்தேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போகும். ஆனால் அது ஃபர்தராக ஒரு ஸ்டேஜுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா நின்றோம். ஏதாச்சும் ஒரு இஷ்யூ, அதாவது பார்ட்னர்ஸ் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, இல்லாட்டி அது வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில போய் நிற்கும். அப்போ வந்துட்டு ஒரு பெரிய லாஸ் ஆகும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா நம்ம லைஃப் வந்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கு, நம்ம எப்பதான் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போறது, நம்மளோட இதுல வந்துட்டு நம்ம சாதிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓகே நம்ம மற்ற தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணி மற்ற இதில் நம்ம வந்துட்டு நம்மளோட இதையை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய அதே ஃபீல்டில் வந்துட்டு நம்ம பண்ணனா என்ன, அதில் வந்துட்டு இருக்கிற முயற்சி பண்ணனா என்னன்னு சொல்லி போட்டு ஒரு வழியாக தோணுச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஒரு டைரெக்டாக இறங்கி பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு இன்னொரு பார்ட்னர் அவரை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி அவங்க கூட ஒர்க் பண்ணி பண்ணலான்னு சொல்லி போட்டு ஊரில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்து இங்கே இருக்கிறவங்களுக்கு கான்டாக்ட் எல்லாம் பண்ணி கொடுத்து அவர் மூலமாக வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிரச்சனை, ஏன்னா நம்மளால ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்துட்டு ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாரு. அவரு வந்துட்டு அவருடைய மத்த சொந்த வேலைகள், மத்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ம அறிமுகப்படுத்தி விட்ட கஸ்டமர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெக்ஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மள தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டோம். என்னடா இந்த மாரி போகுதேன்னு சொல்லி போட்டு, அப்புறம் அவரு கூட பிரேக்கப் பண்ணி, அதைய இடையில ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு நம்ம சரி இது நம்மளா வந்துட்டு இது பண்ணி பண்ணாலொழிய அ அ வெற்றி வராதுன்னு சொல்லி போட்டு ஒரு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்ப நான் வந்துட்டு அ வீட்லயும் அ அ என்னுடைய மனைவிகிட்டயும் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த மாரி எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளா கனவு இருக்கு. தனியா பண்ணணும்னு இதா இருக்கு. நான் வந்துட்டு இந்த மாரி ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி போட்டு நான் டிஸ்கஸ் பண்ணேன். அப்ப நான் வாங்கிட்டு இருந்த கடைசியா நான் வாங்கிட்டு இருந்த என்னுடைய மாத வருமானம், அதாவது ஆவரேஜ் இன்கம் பெர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 4,00,000. 2019 மார்ச், ஏப்ரல்ல வந்துட்டு நான் ரூ. 4,00,000 வரைக்கும் என்னுடைய வருமானம் இருந்துட்டு இருந்துச்சு. என்னுடைய குடும்பங்கள் எல்லாம் இங்க தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லபடியா நல்ல லைஃப் வந்து சூப்பரான லைஃப்ங்க. செட்டில் லைஃப். ஒரு கம்பெனியில ஒரு பாஸுக்கு அடுத்தபடியான பொசிஷன். அதாவது 2nd பொசிஷன் இன் த ஹோல் கம்பெனி. அரவுண்ட் 5 லேக்ஸ் ஸ்பிண்டில்ஸ் இருக்கிற ஒரு பெரிய குரூப் ஆஃப் டெக்ஸ்டைல் மில்ல ஒரு 2nd பொசிஷன்ல வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய மந்த்லி இன்கம் இஸ் அரவுண்ட் 4 லேக்ஸ். இந்த மாதிரி ஒரு ஜாப், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் பொசிஷன் வந்துட்டு விட்டுட்டு பிஸ்னஸ்க்கு வரணுமான்னு சொல்லி போட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பம். அதாவது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தாய்லாந்து லைஃபு, மந்த்லி இன்கம்மு, அப்புறம் ஃபேமிலி லைஃப், சோசியல் லைஃப் இந்த மாதிரி வந்துட்டு யாருக்குமே கிடைக்காது. இதைய வந்துட்டு விட்டுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பம் இருந்துச்சு. அப்போ நானும் என்னுடைய மனைவியும் உட்காந்து கலந்து ஆலோசிச்சோம். என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்னு சொல்லி போட்டு. அப்ப வந்துட்டு நான் தைரியமா சொன்னேன். எனக்கு வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் 3 வருஷம் எனக்கு டைம் குடு. அந்த 3 வருஷத்துக்கு உனக்கு என்ன லைஃப்ல என்ன தேவை இருக்கோ, அந்த தேவைக்குரிய பணம் வந்துட்டு நான் உன் கையில குடுத்துறேன். அந்த தேவைக்குரிய 3 வருஷம் மேனேஜ் பண்றக்குரிய பணம் வந்துட்டு உன் கையில குடுத்துறேன். என்கிட்ட இருந்த சேவிங்ஸ் அவ்வளவுதான். அந்த சேவிங்ஸ் ஃபுல்லா நான் உன் கையில குடுத்துறேன். என்னை வந்து நீ எதிர்பார்க்காத. எந்த ஒரு செலவுகளுக்கோ, ஒரு இதுக்கோ வந்துட்டு என்னை வந்து நீ எதிர்பார்க்காத. நீ வந்துட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கோ. அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கினேன். அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்குறப்போ, அவங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும். நான் ரொம்ப நாளா பிசினஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. அதுல வர்ற ஃபெயிலியர்ஸ், அதுல வர்ற லாஸஸ், அதுல வர்ற சீட்டிங்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு என்னுடைய கனவு அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க ஓகே நீங்க பண்ணுங்க. நான் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாம உங்கள வந்துட்டு இது பண்ணாம நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லி போட்டு அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்பெனில வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன்ல நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியில வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணலாம்? இது எப்படி செய்யலாம்? அப்படின்னு சொல்லி போட்டு யோசிச்சப்போ, நான் இதிலிருந்து கத்துக்கிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸு மற்றும் இதை வச்சு நான் யோசிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பிசினஸ்ல வந்துட்டு நஷ்டம் ஆகக்கூடாது? அதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு பிசினஸ் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்றதா இருந்தாலும், அதுல வந்து நம்ம ஒரு பொசிஷன் போற வரைக்கும் நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, டே 1ல ஓகே என்னோட ஷேர் 10,000, 20,000, 1 லேக் அப்படின்னு சொல்லி போட்டு நான் குடுத்தது வந்துட்டு மிகப்பெரிய முட்டாள்தனம். அந்த பிசினஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு முடிவெடுத்தேன். இன்வெஸ்ட் பண்ணாம பண்றதுன்னா, நம்ம பண்ணக்கூடிய ஒரே பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங். அதாவது நம்ம எந்த ஒரு பொருளையும் வந்துட்டு நம்ம வாங்க வேண்டியதில்ல. நம்ம கை காசு போட்டு வாங்க வேண்டியதில்ல. நம்ம அதுல வந்துட்டு ஒரு முதலீடு செய்ய வேண்டியதில்ல. அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்றப்போ, ஓகே ட்ரேடிங் நம்ம ஊர்ல வந்துட்டு எந்த விதமான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சீப்பா, காமனா அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி நான் இருந்த நாடுகள்ல, அதாவது நான் தாய்லாந்து, எகிப்து, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா இந்த நாடுகள்ல எனக்கு தெரிஞ்ச எந்த விதமான பொருள் தேவை இருக்குது அப்படிங்கிற 2 விஷயத்த யோசிச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த அனுபவத்தை வச்சு, என்னோட இதை வச்சு நான் முடிவு பண்ணேன். அது நம்ம டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக். நம்ம ஊர்ல இந்தியால இருக்கிற
ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல். நெக்ஸ்ட் டு சைனா, நெக்ஸ்ட் டு யூஎஸ், நெக்ஸ்ட் டு இதுக்கு நம்ம இந்தியாவில் வந்துட்டு நல்ல விதமான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து டெக்ஸ்டைல் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியும். அதை வச்சு சரி ஓகே இந்த ப்ராடக்ட் நம்ம வந்துட்டு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி போட்டு டிசைட் பண்ணிட்டு அதுக்குரிய கிரவுண்ட் ஒர்க்லாம் வந்து பண்ணினேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சப்போர்ட்டோ எதுவுமே கிடையாது. என்னுடைய கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த என்னுடைய சீனியர் ஒருத்தர் மிஸ்டர் பஞ்சலிங்கம் சொல்லிட்டு எங்க ஊரை சேர்ந்த அவரு நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையானவர். சரி அவரு மூலமா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை இனிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் இங்க தாய்லாந்துல இருந்துட்டு அவரு அங்க வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லி ஒவ்வொரு கஸ்டமரா நேர்ல போய் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ நேர்ல போய் நம்ம பார்க்கறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்துட்டு கஸ்டமருக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் நான் வந்துட்டு இந்த லோக்கல் லாங்குவேஜ் தாய் லாங்குவேஜ் பேசக்கூடிய அப்படிங்காட்டி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அவங்ககிட்ட வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணி நம்ம வந்துட்டு இனிஷியலில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாம்பிள்ஸு இது ஒரு ட்ரையல் ஆர்டரு, சாம்பிள் ஆர்டரு இந்த மாதிரி நம்மலாம் வாங்கி கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியானாங்க. இதில் நான் வந்துட்டு மிகப்பெரிய பண்ணின ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலில் வந்துட்டு ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ப்ராஃபிட். ஒரு பர்சன்டேஜ் 0.5% கூட எக்ஸ்ட்ரா இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு ஐ மினிமைஸ்ட் மை ப்ராஃபிட் as much as possible. அதாவது என்னோட எக்ஸ்பென்சஸ்க்கும் என்னுடைய பேசிக் இதுக்கும் மாதிரி ப்ராஃபிட் மட்டும்தான் நான் அதில் ஆட் பண்ணி அந்த பிஸ்னஸ் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 month வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கமோ எந்த ஒரு ப்ராஃபிட்டோ வந்துட்டு கிடைக்கல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு இங்கே தாய்லாந்துக்கு வர ஆரம்பிச்சுது. அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மில்லு பற்றியும் நல்லா ஓரளவுக்கு தெரியும். அதாவது நம்மளுடைய பிரிகார்ட் குரூப்பு, சன்வேல் குரூப்பு, ப்ரீமியர், கேபிஆர், லாயல் குரூப்பு இந்த மாதிரி எல்லா குரூப்பை பற்றியும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ ஒவ்வொரு குரூப்பு அவங்களுடைய குவாலிட்டி லெவல் எப்படி இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்கள வந்துட்டு நாம் மீட் பண்ணி பேசினப்போ இந்த மாதிரி ஸ்கோப் இருக்குது நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அவங்களுக்கு இது கொடுத்துறப்போ அவங்க வந்துட்டு நம்பினாங்க. ஓகே நம்ம இத்தனை நாளாக இங்கே இருந்திருக்கோம், நம்மளோட இதை பற்றி தெரியும் அப்படிங்கிற வந்துட்டு நம்பிக்கையை வந்துட்டு நம்ம முதல்ல கிரியேட் பண்ணோம். எப்படி கஸ்டமர்கிட்ட நம்ம அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்களுடைய இதையும் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி நம்மளுடைய சப்ளையர்கிட்டையும் அந்த நம்பிக்கையும் அந்த நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ நம்ம ஒன்ஸ் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க 2 பேருமே நம்மளை நம்புவாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு தடவை 2 தடவை நம்ம ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸ் நம்ம நல்ல பொருளை நம்ம வாங்கி இவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த நம்ம மேல இருந்த நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு குவாலிட்டி கம்ப்ளைண்ட், இல்லாட்டி ஒரு ஷிப்மெண்ட் டிலே, இல்லாட்டி ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு வந்தாலும் கூட அவங்க வந்து அதைய பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளை வந்து நம்புவாங்க. சரி இவன் நேர்மையா தான் பண்றான், ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அடுத்த வாய்ப்பு கொடுப்பாங்க. இல்லாட்டி அதை ஒரு பெருசுப்படுத்த மாட்டாங்க. இல்லை அதனால வரக்கூடிய சிறு நஷ்டத்தை வந்து பொறுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2019 கடைசி 2020 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. அந்த கொரோனா பிரச்சனை வர ஆரம்பிச்ச முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்பட்ட தடங்கல்கள் இது எல்லாமே தெரியும். ஸோ அது வரைக்கும் 2019 ஆண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு நான் மீட் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமர்ஸ், எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர்ஸ். 1 தடவை 2 தடவை 3 தடவை அப்படிதான் வந்துட்டு நம்மகிட்ட டீல் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அவங்களுடைய சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2019 ஆண்டுல புதுசாக ஆரம்பிச்ச அந்த முதல் வருஷத்துல நாங்கள் அச்சீவ் பண்ண டார்கெட் டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 24 crore rupees ஆஃப் இந்தியன் ருபீஸ். 24 crore rupeesக்கு வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருந்தோம். அதாவது 2020 கொரோனா அந்த ஆரம்பிக்கிற அந்த பிப்ரவரி மார்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு அச்சீவ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை அவங்களுக்கு நாங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நேரில் போயிடுவேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா
எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு கன்ஃபியூஷனா இருந்தாலும், ஐ ஹேவ் டு விசிட் த கஸ்டமர் இன் பர்சன். ஐ வில் கோ பை மை செல்ஃப். ஒரு ஆர்டர் வருது, இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இதாகுதுன்னா நான் நேரில் போக மாட்டேன். ஐ கேன் ஹேண்டில் பை ஃபோன் ஆர் இமெயில். பட் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு ஒரு கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, தென் ஐ வில் பி தேர் இன் பர்சன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பல மடங்கு அதிகமாகும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனைனா இருந்தாலும் கரெக்டாக அட்டன் பண்ணுறாங்க, நல்லா ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணோம். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா, நானாக தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அது ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ வந்துட்டு எங்களுக்கு ஒரு அளவுக்கு கண்டினியூஸான பிஸ்னஸ் கிடைச்சிது. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் எல்லாம் நான் இது பண்ணிக்கல, பிளான் பண்ணல. மினிமம் ப்ராஃபிட்டு, பேசிக் எக்ஸ்பென்சஸ் அண்டு கொஞ்சம் இது மட்டும்தான் வந்துட்டு ஆட் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ இந்த கோவிட் சுச்சுவேஷன்லையும் 2020ஆம் ஆண்டினுடைய டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 28 crores, அதாவது பெட்டர் தேன் 2019 வந்துட்டு அச்சீவ் பண்ண முடிஞ்சது. 2021லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுச்சுவேஷன் ஸ்டில் மோசமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய டார்கெட், அதாவது போன வருஷத்தை விட ஒரு பாதிக்கு மேலே அச்சீவ் பண்ண முடிஞ்சது, பண்ணிட்டு இருக்கேன். அது காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால வந்துட்டு தனியாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், வி ஹேவ் டு பிரிங் த ரைட் டீம் இன்சைட். அந்த ரைட் டீம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் நான் நம்பி நம்ம சொல்கிற வேலையை செய்யக்கூடிய ஆள்களை வந்து நம்ம டீமில் வந்துட்டு சேர்த்திக்கணும். அந்த டைமில் நம்ம எந்த ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. ஒரு சேலரி, ஒரு ஒரு பெனிஃபிட்டு, இல்லாட்டி அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்காம சரியான ஆள்களை வந்துட்டு நம்ம உள்ளே கொண்டு வரணுங்க. அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு 2-3 ஆளுகளை எங்கள் டீமில் கொண்டு வந்தோம். அவங்க தனியாக ஒர்க் பண்ணி என்னென்ன இது வேணுமோ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறப்போ எல்லா விதமான பிரச்சனைகளையும் தனியாக நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியமும் சப்போர்ட்டும் நம்மளுக்கு வந்துட்டு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் வந்துட்டு அந்த ட்ரையல் பீரியட், அதாவது நான் பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 3 years. என் ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் வாங்கினது, பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 3 years. அந்த 3 years டைம் பீரியட் ஒன்றும் முடியல. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மேட் மை டார்கெட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதில் அச்சீவ் பண்ண விஷயங்களில் நான் தெரிஞ்சுக்கிட்டது ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கு, பேக்கப் இருக்கு, உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் என்னுடைய சஜஷன் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் அதில் இருக்கிற சாதக பாதங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் ஆர் வெரி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இதில் வந்துட்டு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்க. ரெண்டாவது, ஒரு தொழில், ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு 4-5 yearsக்கு அதுக்கு அப்புறமே வந்துட்டு நீங்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், கனவு உங்க மனசுல இருந்துச்சுன்னா இமீடியட்டா அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணாதீங்க. நான் பண்ணின மிகப்பெரிய தப்பு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் வெயிட் பண்ணது. இதே ஒரு 10 years பேக் வந்து ஒரு 15 years பேக் நான் இந்த பிசினஸ்ல இறங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்நேரம் வந்துட்டு என்னுடைய லெவல் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். ஸோ நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணது என்னுடைய 2வது மிஸ்டேக். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச தொழில், அதுல வந்துட்டு எந்த ஒரு ரிஸ்க்கும் நீங்க எடுக்கலாம். அந்த தொழில் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய முழு முயற்சியும், உங்களுடைய சின்சியர் எஃபோர்ட்டும், ஹார்ட் ஒர்க்கும் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் ஆக முடியும். பட் டெஃபினட்டா வந்துட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு 3 மாசத்துல வெளியில வர்றது, 6 மாசத்துல வெளியில வர்றது, இல்லாட்டி அந்த மாதிரி வந்துட்டு தப்ப தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு தொழிலை அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பா 1 வருஷமோ 2 வருஷமோ அதுல கண்டிப்பா நீங்க வந்துட்டு சிரமப்பட்டு தான் ஆகணும். எந்த ஒரு லாபமோ எந்த ஒரு இதுமோ இல்லாம நீங்க சிரமப்பட்டு தான் ஆகணும். நான் வந்துட்டு இது சிரமப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் பண்ணின தொழிலுடைய அனுபவத்தினால நான் அந்த சிரமப்படலை. பட் நான் ஆரம்பத்துல நான் கண்டிப்பா வந்துட்டு அந்த சிரமங்கள் வந்து பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு
ஸ்லீப்பிங் பார்ட்னரா எந்த ஒரு தொழிலையும் இறங்காதீங்க. என்னுடைய அனுபவம், ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கக்கூடாது. நான் இன்வெஸ்ட் பண்றேன், நீ ஒர்க் பண்ணு, ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு இறங்கக்கூடாது. எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் நீங்க இறங்கி செய்யணும். அது நீங்க தனியா செய்றீங்களோ, இல்ல பார்ட்னரா சேர்ந்து செய்றீங்களோ, இல்ல பெரிய குரூப்பா செய்றீங்களோ, ரெண்டாவது நீங்க வந்துட்டு ஃபீல்ட் ஒர்க் பண்ற ஒரு பார்ட்னரா இருக்கணும். அந்த தொழில நீங்க போய் கஸ்டமர்ஸ் பார்க்கணும், நீங்க சப்ளையர்ஸ் பார்க்கணும், நீங்க ஹேண்டில் பண்ணணும், நீங்க அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் சக்சஸ் ஆகும். அதுக்காக நான் மற்றவங்களை நம்ப வேண்டாம்னு சொல்ல, அடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இதுக்காக மோஸ்ட் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்மளோட இதுக்கு யாரும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்க கூடாது. அது நம்மளுடைய தப்பு. ஸோ நம்மளுடைய தொழில் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம தான் வந்துட்டு அதுக்கு முழு ஒத்துழைப்போட நம்ம இருந்து நாம அந்த வேலையை பார்க்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பத்துல 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கிரெடிட் பேஸ்ல ஒர்க் பண்ணாதீங்க. இப்ப கிரெடிட் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா 10க்கு 1 2 வந்து பாத்தீங்கன்னா வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க அந்த லாஸை மீதி 8 பேருக்கு மேல நீங்க போட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபெயிலியர்ஸ் ஜாஸ்தியாகும், பிஸ்னஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு கிரெடிட் பேஸ்ல எந்த ஒரு பிஸ்னஸும் இனிஷியல்ல வந்துட்டு பண்ணாதீங்க. அதாவது நீங்க இந்த கஸ்டமர் நேர்மையானவர் தான், இவர் வந்துட்டு கண்டிப்பா நம்மளை ஏமாத்த மாட்டாருங்கிறத உங்களது ஆள் மனசுல படிகிற வரைக்கும் கிரெடிட் பேசிஸ்ல எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணாதீங்க. நான் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸும் கிரெடிட் பேஸ்ல வந்துட்டு இது வரைக்கும் நான் கொடுத்ததில்லை. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு விட்டதில்லை. இது வந்துட்டு ஒன் ஆஃப் மை மெயின் கீ பாயிண்ட் ஃபார் மை சக்சஸ். அப்புறம் எப்பவுமே கஸ்டமருடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருங்க. உங்க கஸ்டமரோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருங்க. அவங்க கிட்ட பிஸ்னஸ்க்காக மட்டும் பேசாதீங்க. யூ ப்ளீஸ் ரிமெம்பர் தேர் அக்கேஷன்ஸ், பர்த்டேஸ், ஃபேமிலி நேம்ஸ், கிட்ஸ் நேம்ஸ். ஸோ இதுல இருந்து நீங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத, நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொருள் தேவைனாலும் கூட ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம கிட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் மை சக்சஸ் சீக்ரெட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடியுதோ முடியலையோ, நடக்குதோ நடக்கலையோ, அவங்களுக்கு சரியான டைம்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அவங்க ஃபோன் பண்றப்போ, இல்லை ஒரு மெசேஜ் போடுறப்போ, ஒரு மெயில் போடுறப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் அன் அப்டேட், இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. யூ ஹேவ் டு ரெஸ்பாண்ட் தெம் இன் டைம். நம்ம இந்திய மக்கள்கிட்ட, அது நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் பார்த்த மிகப்பெரிய குறை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா, அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அந்த தேவையில்லை, இல்லாட்டி அந்த ஒரு விஷயம் நடக்கல, இல்ல வந்துட்டு அதுல ஏதாச்சும் ஒரு டிலே ஆகுதுன்னு சொன்னா அதை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய, அதாவது வெளிநாட்டுல இருக்கிற எல்லா வித மக்களும் வந்துட்டு இந்தியர்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீக்னஸா நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூட். அதாவது நம்ம ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு கமிட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 2 டேஸ்ல நான் ரெஸ்பாண்ட் பண்றேன்னு சொன்னா அந்த 2 டேஸ்ல நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு, இல்லாட்டி வந்துட்டு இது இதா இருக்குன்னு போட்டு நாம கொடுக்கணும். அப்படி முடியல அப்படின்னு சொன்னா அது எதனால முடியல, அதுல இருக்கிற குறை என்ன, அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது எப்ப மறுபடியும் முடியும் அப்படிங்கிற அப்டேட்டை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும். நான் வந்துட்டு நிறைய ஃபாரினர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல மெயினா பெஸ்ட் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானீஸ், யூரோப்பியன்ஸ் அண்டு தைவானீஸ். இவங்க 3 கிட்ட இருக்கிற அந்த பெஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெடிகேஷன் அண்ட் ரெஸ்பாண்டிங் இன் டைம். அவங்க என்ன இதா இருந்தாலும் கரெக்டா அப்டேட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு இந்த ஒர்க் முடியும் அப்படின்னா மேக்சிமம் ஹார்ட் ஒர்க் போட்டு முடிக்க முடியுமோ முடிப்பாங்க. அப்படி முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அந்த டெட்லைனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. நான் இந்த ஒர்க்கை இத்தனை நாள முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கமிட் பண்ணியிருந்தேன், ஆனா இது இந்த பிரச்சனைனால முடியாம போகும்போது தெரியுது, அதுக்கு வந்து ஃபர்தரா நம்மளுக்கு இவ்வளவு டைம் தேவைப்படுது அப்படின்னு போட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து கஸ்டமர் என்ன பண்ணான்னா அவங்களுடைய கஸ்டமருக்கு, அவங்களோட எண்ட் யூசருக்கு வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சப்ளையர்ஸ் கிட்ட வந்துட்டு இல்லாம இருக்கு. ஸோ என்னுடைய மெயின் பிளஸ் பாயிண்ட் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா இது. ஏன்னா எனக்கு இந்தியன் சப்ளையர்ஸ் பத்தி தெரியும் அப்படிங்கிறனாலையும், இங்க இருக்கிற மற்ற ஃபாரின் கஸ்டமர்ஸோட ஆட்டிடியூட் தெரியும் அப்படிங்கிறனாலையும் நான் மேனேஜ் பண்ற மேஜர் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். நான் வந்துட்டு க்ளோஸா ஃபாலோ பண்ணி முன்னாடியே செக் பண்ணி அந்த அப்டேட் நான் வந்துட்டு கொடுத்துருவேங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒர்க்கா இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க முடியுங்க.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்க வேற ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த ஒர்க்கை வாங்க போறீங்க, அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு கமிட்மெண்ட் முடியாது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் பட்சத்தில் அந்த அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஒரு 10 days எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க உங்க கஸ்டமர்கிட்ட, உங்களுடைய கஸ்டமர்கிட்டயோ உங்களுடைய அடுத்த இவங்ககிட்டயோ நீங்க அந்த கமிட்மெண்ட் கொடுங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம இதெல்லாம் யோசிச்சு நம்ம கமிட் பண்ணணும். கமிட்மெண்ட் கொடுத்த பின்னாடி முடிஞ்ச அளவுக்கு அந்த கமிட்டட் டைம்ல நம்ம வந்துட்டு அந்த ஒர்க்கை முடிச்சிடணும். 2 monthsக்குள்ள ஒரு ஷிப்மெண்ட் நாம வந்துட்டு கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம கமிட் பண்ணோம்னா பிஃபோர் 2 months அந்த ஷிப்மெண்ட் அரைவ் ஆகுறப்போ அந்த கஸ்டமருக்கு வர அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் அந்த ஹாப்பினஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ லிமிட். இது வந்து 2 months சொன்னா 1.5 months ஆர் 50 daysல அந்த ப்ராடக்ட் வந்துருச்சு, ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹி வில் பி வெரி ஹாப்பி. அந்த ஃபாரினர்ஸுக்கு உரிய அந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களுடைய டெடிகேஷன் அண்ட் டைமிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு தூரம் அவங்க பார்ப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கே தெரியும் ஒரு இந்தியன் டைமிங், இந்தியன் பங்க்சுவாலிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியும், ஒரு ஃபாரின் பங்க்சுவாலிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியும். அந்த பங்க்சுவாலிட்டி மேட்டர்ல நம்ம சின்சியரா டெடிகேட்டடா இதான் வந்துட்டு அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விஷயத்துல they will be treating you like their partners for their whole lifetime. They will never forget. இனிஷியல் வந்துட்டு டெஃபினட்டா அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப ஹார்டா நெகோஷியேட் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு நீங்க காம்படிட் பண்றதுக்காக யூ ஹேவ் டு பி ரெடி டு கிவ் அப் எனிதிங் டு அச்சீவ் தேர் டார்கெட். பட் அது எப்பவுமே வந்துட்டு ரிப்பீட் ஆகாது. அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட்டுக்குள்ள வரானா, கமிட் பண்ண குவாலிட்டி வந்துட்டு சப்ளை பண்றானா, கமிட் பண்ண டேட்ல வந்துட்டு கொடுக்குறானா, அதுக்கப்புறம் ஏதாச்சும் இஷ்யூஸ் ஆச்சுன்னா ரெஸ்பாண்ட் பண்றானா, அதை வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் வந்து பாக்குறதுக்காக நம்மளுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் 1, 2, 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நம்மளை ரொம்ப புஷ் பண்ணுவாங்க, ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த ப்ரெஷரை தாண்டி வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தே வில் பி நாட் நெகோஷியேட்டிங் வித் யூ அட் ஆல். அதாவது இந்த ப்ராடக்டா கால் செல்வா, இந்த இதுவா யூ கிவ் இட் டு ஹிம் குவாலிட்டி ஆன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க சப்ஜூனியருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பிகாஸ் தே நோ தட் வி வில் நெவர் சீட் தெம், தே நோ தட் வி வில் நெவர் ஹை ப்ரைஸ் இது பண்ணி நம்ம பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் கொண்டு வர வரைக்கும் நம்மளுக்கு இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஒன்ஸ் அந்த ட்ரையல் பீரியட் நம்ம வந்துட்டு தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா தென் லைஃப் லாங்கா வந்துட்டு நம்மளுக்கு ரிப்பீட்டட் பிஸ்னஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ட் டெவலப் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பர்சனல் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்க, என்ன கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு தூரம் அதை காம்ப்ரமைஸ் பண்றீங்க, சாக்ரிஃபைஸ் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் டைம் டு டைம். யுவர் ஃபேமிலி மஸ்ட் நோ தட் ஃபார் தெம் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் தேர் ஃபியூச்சர் அப்படிங்கிறத வந்துட்டு டைம் டு டைம் யூ ஹாவ் டு அப்டேட் தெம். நீங்க இந்த மாசம் லாஸ்ட் மந்த் எவ்வளவு தூரம் எவ்வளவு பிசினஸ் பண்ணீங்க, எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்தீங்க, எவ்வளவு லாஸ் பண்ணீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, என்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லி போட்டு யூ ஹேவ் டு ஷேர் வித் தெம். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட என்ன ஷேர் பண்ணமோ அதை பண்ணணும். உங்களுடைய பிரதர் கிட்ட, உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன ஷேர் பண்ணமோ நீங்க பண்ணணும். அது பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின். அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க பெயின் இது பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா தே வில் நாட் டிஸ்டர்ப் யூ. ஸோ ஒரு சிலர் வந்து நான் பார்த்துருக்கேன், அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அன்னெசரி டைம்ல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒகேஷன் வந்தே ஆகணும், ஊருக்கு வந்தே ஆகணும், இல்லாட்டி அப்படி பண்ணி தான் ஆகணும், இப்படி பண்ணி தான் ஆகணும், டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்கள வந்துட்டு ஒரு பார்ட்னராக நினச்சி அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணும்போது தே வில் கிவ் தேர் மேக்ஸிமம் சப்போர்ட். அதாவது மாரல் சப்போர்ட், நாட் ஃபினான்சியல் சப்போர்ட். ஸோ நான் வந்துட்டு அதில் பெருமையாக நினைக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலி, ஐ மீன்ஸ் மை ஒய்ஃப், மை கிட்ஸ், அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் த மேக்ஸிமம் சப்போர்ட் டு மீ. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 months ஐ எம் அவே ஃப்ரம் ஃபேமிலி. அவங்க வந்துட்டு இப்போ இந்தியாவில் இருக்காங்க, நான் இங்கே தாய்லாந்தில் இருக்கேன். அந்த கொரோனா சுச்சுவேஷன்லையும் அவங்க எல்லா விதமான சப்போர்ட் எனக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் பிகாஸ் தே நோ தட் ஐ எம் சஃபரிங் ஃபார் தெம். அந்த விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ பார்ட்டி, லெட் தெம் நோ யூ ஆர் கோயிங் ஃபார் அ பார்ட்டி வித் கஸ்டமர் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ட்ரிங்க், யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் த ஹோல் நைட். எதா இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ தே வில் நாட் டிஸ்டர்ப் யூ ஆர் தே வில் நாட் ஒரி அபவுட் யூ. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட், அதாவது மாரல் சப்போர்ட், பேரண்ட்ஸோடைய மாரல் சப்போர்ட் இதெல்லாம் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிசினஸ் வந்துட்டு பாசிட்டிவ் டைரக்ஷனா எந்த ஒரு இது இல்லாம நம்மளுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும். அது இல்லாம நம்மளுடைய growth வந்துட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றப்போ தே வில் பி ஃபீல் ஹாப்பி அண்ட் தே வில் ட்ரை டு சப்போர்ட் as much possible. அதாவது நமக்கு ஃபேமிலி கிட்ட இருந்து வர வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான், மணியோ இல்ல வந்துட்டு ஒரு பிசிக்கல் சப்போர்ட்டோ வந்துட்டு கிடையாது. அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுடைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் மாரல் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய இது இப்போ கேபிஎன் குரூப்ல வந்துட்டு இவ்வளவு பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய சப்போர்ட், பிரதர் நீங்க பண்ணுங்க, நீங்க செய்யுங்க, நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய கால்ஸ் எனக்கு இந்த குரூப்ல ஜாயின் பண்ண பின்னாடி வர ஆரம்பிச்சது. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு நிறைய கூப்பிட்டாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வி ஹேவ் டு ஏர்ன் ஃப்ரம் ஃபேமிலி, ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரம் பேரண்ட்ஸ். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம லேர்ன் பண்ணி நம்ம பண்றப்போ டெஃபினட்டா நம்ம பிஸ்னஸ் வந்துட்டு மூவ் ஆகும். கண்டிப்பா நான் இன்னைக்கு பேசுறது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆன பீப்புள் பேச வேண்டிய லெவல்ல நான் இல்லை. பட் டெஃபினட்டா ஐ வில் சக்சீட் பெட்டர் தேன் த கரண்ட் டே. அது வந்துட்டு நான் கண்டிப்பா நம்பிக்கையா சொல்றேன். அந்த நம்பிக்கையை வந்துட்டு அந்த நம்பிக்கையை கொடுத்து இன்னைக்கு என்னைய இவ்வளவு தூரம் பேச வச்ச கேபிஎன் பழனி அண்ணாக்கும் ராஜசேகர் அண்ணாக்கும் என்னுடைய மிக்க நன்றிகள். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ ஃபர்தரா ஏதாச்சும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும், இல்லாட்டி ஃபர்தரா ஏதாச்சும் தெரியணும், ஸ்பெசிஃபிக்கா தெரியும், நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சது வந்துட்டு பிளான் பண்ணி நோட் பண்ணி வச்சதெல்லாம் என்னால சொல்ல முடியல. ஏன்னா அதை பார்த்து சொல்றப்ப அந்த ஃப்ளோ வந்துட்டு டைவெர்ட் ஆகுது. ஸோ என் மனசுல வந்தது ஓப்பனா ஒரு சொந்தங்கள் கிட்ட, ஒரு நண்பர்கிட்ட, ஒரு தம்பி அண்ணா தம்பிகிட்ட பேசுற மாதிரி நான் பேசியிருக்கேன். இதை ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை தப்பு இருந்தாலோ என்னை கரெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் எப்பவும் எனக்கு வேணும். நன்றி. அருமையான ஒரு பேச்சு. முதல் சிறப்புரை அப்படின்னு அவர் சொன்னதை வந்து யாருமே கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. நம்மளுடைய சொந்தங்களுக்கு இப்பொழுது கூற விரும்புவது என்னவென்றால், இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அவருடைய வாழ்வில் வெற்றி பயணங்களை நமக்கு ஒளிவு மறைவில்லாமல் பகிர்ந்தளித்த இன்றைய சிறப்பு விருந்தினர் பேசியது முதல் பேச்சு அப்படின்னா யாரும் நம்ப மாட்டீங்க. ஒரு காணொலி ஆகட்டும் அல்லது இந்த மாதிரி ஒரு விழாவிலையோ அல்லது ஒரு கருத்தரங்கிலேயோ எதிலையுமே பேசாத ஒரு நபர் இன்று நம் கொங்கு சொந்தங்களின் முன் ஒரு முதிர்ந்த ஒரு வாழ்வில் வெற்றி பெற்று பல காணொளிகளிலோ அல்லது பல விழாக்களிலோ அல்லது பல கருத்தரங்கங்களிலோ பேசிய ஒரு அனுபவத்தை போல், இது வந்து நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, ஏன்னா அவருடைய பாயிண்ட்ஸை வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை சொல்ல விளைகின்றேன். ஏனென்றால் 48வது காணொளியில் இதற்கு முன் நடந்த 47 காணொளிகளில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள், அதாவது அவர்கள் தொழிலில் இருந்தவர்களையும் நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக அவர்களை அழைத்திருக்கின்றோம். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இருந்த திரு அண்ணாமலை போன்ற சகோதரர்களையும் அழைத்திருக்கின்றோம். என்றால் அரசியல் சேர்ந்த பிறகு நாம் அழைப்பதில்லை என்பதை ஒரு கொள்கை ரீதியாக கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் வைத்திருந்தாலும் அவர்கள் அரசியல் வருவதற்கு முன்பு நாம் அழைத்திருக்கின்றோம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக அவர் அதிலிருந்து ரிலீவ் ஆகி இருந்த பொழுது மிகப்பெரிய ஜாம்பவான்களாக கருதப்படும் திரு KP ராமசாமி மாமா இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களைப் போல தொழிலில் வெற்றி பெற்றவர்களாகட்டும், மருத்துவத்துறையில் புரட்சி பெற்ற திரு பழனிவேல் மாமா அவர்களாகட்டும், கட்டுமானத்துறையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கும் திரு URC தேவராஜன் மாமாவாகட்டும், ஒரு IPS அதிகாரியாக, ஒரு CBI முன்னாள் அதிகாரியாக இருந்து வாழ்வில் வெற்றி பெற்ற திரு கார்த்திகேயன் மாமாவாகட்டும், இந்த மாதிரி நிறைய சொந்தங்கள் நம்மளுடைய இணைந்திருந்து அவர்களுடைய வாழ்வில் வெற்றி பெற்ற ரகசியங்களை நமக்கு எல்லாத்தையும் சொன்னதை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சைஸ் சம்மரி மாதிரி இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்லுவது எனக்கே ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா கண்டிப்பா இது வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அப்படின்றது என்னால ஏத்துக்கவே முடியல. இந்த அளவுக்கு அவர் அதாவது பேச மாட்டேன்னு சொன்னாரு. பழனி இமாம்ஸ் வந்து அவர்கள் கண்டிப்பாக பேச வேண்டும் என்று வற்புறுத்தியும் நாங்களும் வந்து இன்றைய காணொளிக்கு முன்பாக ஒரு ட்ரையல் செஷன் மாதிரி வச்சு அவர் எப்படி இருக்கு, என்ன லைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எப்படி பேசணும் அப்படிங்கறது ஒரு கிளாஸ் மாதிரி எடுப்போம். அது இதுக்கு முன்னாடியே இருந்த அனைத்து ஸ்பீக்கர்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மோட்டிவேஷனை வந்து இவ்வளவு ஒரு ப்ராம்ப்ட் ப்ரிப்பரேஷனோட பர்ஃபெக்ட் டைமிங்ல இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும் தான் நான் ஒரு 2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன். சொந்தங்கள் மன்னிக்கவும், இது முற்றிலும் எதிர்பார்க்காதது. ஏன்னா இன்றைய சிறப்பு விருந்தினரே சொல்லும் பொழுது மாம்ஸ் நான் எங்காவது ஸ்ட்ரக் ஆயிட்டா நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. பட் நாங்க எல்லாமே ஸ்ட்ரக் ஆகி உட்காந்துக்கிட்டோம். என்ன ரீசன்னா அவ்வளவு பெரிய ஒரு விஷயங்களை எளிய நடையில்
அவர்களுடைய அனுபவத்தின் வாயிலாகவும் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் எதை எதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவரு எடுத்திருக்காரு. அதை வந்து நான் இன்னொரு முறை ஒரு குயிக் ரீகேப்பா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இது வந்து இன்றைய காணொளி வந்து முக்கியமான ஒரு காணொளி. 5 நிமிடம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா இதற்கு முன் நடந்த ஒரு 47 காணொளிகளை ஒரு கன்சைஸ் சம்மரி மாதிரி இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அதை நான் பாயிண்ட்ஸை நோட் பண்ணியிருக்கேன். அதாவது எந்த வித தொழிலில் முதலில் நாம் ஈடுபட்டாலும் பெரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னால், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற சப்போர்ட் இல்லைன்னா, லெஸ் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு தொழில ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் இறங்குங்க அப்படின்னு சொன்னது ஒரு ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் அவர் சொன்னது. இரண்டாவது, லாபம் குறைவாக இருந்தாலும் அல்லது லாபமே இல்லாவிட்டாலும் குறைந்தது 1 வருடங்கள் லாபம் இல்லாமல் நீங்க தொழிலை நடத்துறதுக்கு தயாராக உங்க குடும்பத்திற்கு தேவையான நிதி ஆதாரங்களை ஒரு வேலையிலிருந்து சம்பாரிச்சு சேர்த்து வச்சு கொடுத்துட்டு முற்றிலும் 100% கான்சென்ட்ரேஷனோட உள்ள இறங்க வேண்டும் சொன்னது அவர் இரண்டாவது. மூன்றாவது, லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் நீங்க தொழில வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த கமிட்மெண்ட்ல நில்லுங்க அப்படிங்கிறது மூன்றாவது விஷயம். நாலாவது, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் நீங்க தொழில வச்சுக்காம முழு முயற்சியுடன் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக செல்ல வேண்டும் அப்படிங்கிறது நாலாவது. ஐந்தாவது, எந்த சாதக பாதகங்கள், இதை வந்து ஒரு MBAல நீங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாலும் சரி அல்லது வேற எந்த ஒரு பணம் செலுத்தி 5,000 10,000 1 லட்சம் இல்ல ஷிவ்கேரோட யூ கேன் வின் ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மிகப்பெரிய ப்ரோக்ராம்ல நீங்க அட்டன் பண்ணாலும் அவங்க சொல்றது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் அப்படிங்கிறது. அதை வந்து அவர் சிம்பிளா உங்களுடைய சாதக பாதகங்களை தெரிந்து கொள்ளுங்கள், எதுல இறங்குறதுக்கு முன்னாடி உங்களோட சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டு இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையிலுமே சூப்பர்பு. அஞ்சாவது விஷயம், அந்த 3 வருட காலங்கள் நீங்க தொழில ஜெயிக்கிறீங்களா இல்லையாங்கிறத பார்த்து வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல வெளியில வந்துடாதீங்க. அந்த 3 வருட காலங்கள் தாக்கு பிடிக்கிறதுக்காக அவருடைய மனைவியிடம் இந்த 3 வருஷத்துக்கு சேமிப்பு வச்சுக்கோ என எதிர்பார்க்காதன்னு சொன்னது உண்மையிலேயுமே நிறைய சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் சொந்தங்கள் வந்து தொழில ஜம்ப் பண்ண உடனேயுமே நாம எதிர்பார்க்கிறது அடுத்த நாளே நம்ம பெரிய லெவல்ல வரணும், நிறைய லாபம் ஒரே பிசினஸ்ல சம்பாதிக்கணும் அப்படிங்கும் பொழுது அந்த விஷயங்கள் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய விற்பவர்களுக்கோ அல்லது வாங்குபவர்களுக்கோ தெரியாமல் இருக்க போவதே இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் எவ்ரிபடி ஆர் எஜுகேட்டட், நோபடி இஸ் நாட் அவேர் ஆஃப் எனி திங்ஸ். அப்படி இருக்கும் பொழுது இவர் சொன்ன ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் என்னன்னா, நம்ம என்ன சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய கேபிஎன் குளோபல் இவ்வளவு போராட்டங்களை தாண்டி நம்ம வெற்றி பாதையில சென்று கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்வெர்ட்டிங் யுவர் ட்ரஸ்ட் இன்டு பிசினஸ் அப்படிங்கறதா நம்மளுடைய ஒரு தாரக மந்திரம். அதையும் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறது எனக்கு உண்மையிலுமே ஒரு மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது, எந்த ஸ்லீப்பிங் பார்ட்னரும் வேண்டாம். நீங்க ஏதாவது ஒரு முறையில ஒரு வகையில தொழில ஈடுபாடு கொண்டு இருக்கும் பொழுது மட்டுமே பார்ட்னராக இருங்கன்னு சொன்னது 100% அனுபவ ரீதியாக வழக்கறிஞராக பல பார்ட்னர்ஷிப் டிஸ்பியூட்ஸை ஹேண்டில் பண்ற சூழ்நிலை இருந்தும் மீடியேஷன், ஆர்பிட்ரேஷன் வழக்குகளை நாம பார்க்க சூழ்நிலை எனக்கு அமைந்திருக்கும் பொழுது பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லீப்பிங் பார்ட்னருங்கிற கான்செப்ட் என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு பேக் ஃபயர் ஆயிருது. அதை வந்து இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. அதற்கு அவருக்கு ஒரு சபாஷ். அடுத்தது, எந்த தொழிலில் இறங்கினாலும் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸை வந்து நீங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சபாஷ். முக்கியமா நம்ம சொந்தங்களுக்கு நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சிறுக கட்டி பெருக வாழ். சின்னதா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அதற்கு பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் போங்க, அகலக்கால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து எளிய நடையில் அவருடைய அனுபவத்தின் வாயிலாக நமக்கு சொல்லியிருக்காரு. உண்மையிலுமே அதற்கு ஒரு பாராட்டுக்கள். பர்சனல் ரிலேஷன்ஷிப் இஸ் மஸ்ட். எந்த ஒரு கஸ்டமர் ஆகட்டும் காரியத்துக்காக மட்டும் கூப்பிடாதீங்க அப்படிங்கிறதுல ஒரு நம்முடன் இணைந்திருக்கும் இந்த கேபிஎன்லயே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனியப்பன் மாரப்பன் ஃப்ரம் மலேசியா. பழனி மாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்றதுல அவரை தாண்டின ஆள் கிடையாது. நான் என்னுடைய அனுபவத்தில் இது நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு எல்லாத்துக்கூடையும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்ப்பு இல்லாமல் மெயின்டைன் பண்ணக்கூடியதில் வல்லவர். அந்த மாதிரி நம்ம தொழில நம்ம செய்யும் பொழுது அதையே நம்ம வந்து ஒரு வெற்றி பாதையில கொண்டு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்குங்கிறது சொல்லியிருக்காரு. அதற்கும் ஒரு மிகப்பெரிய கைதட்டல்கள். அடுத்தது, ப்ராம்ப்ட் ரெஸ்பான்ஸ். இதுதான் நம்மளுடைய இந்தியன்ஸ் கிட்ட லேக்கிங்கிறது கிளியரா சொல்லியிருக்காரு. எந்த ஒரு தகவலாகட்டும், இமெயில் கம்யூனிகேஷன் ஆகட்டும், SMS ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், டெலிகிராம் ஆகட்டும், அல்லது ஒரு ஃபோன் கால் ஆகட்டும், ஒரு மிஸ்ட் கால் இருந்ததுன்னா
நாங்க வந்து எங்களுடைய வழக்கறிஞர் தொழில எங்களுடைய கிளைண்ட்ஸ் சொல்றது, எங்களுக்கு 12 மணி நேரம் கொடுங்க, முக்கியமான விஷயமா இருந்ததுன்னா அர்ஜென்ட்னு போட்டு மெசேஜ் அனுப்புங்க அப்படிங்கிற சிஸ்டம் எல்லாம் சில பேருக்கு சொல்லிடுவோம் முன்னாடியே. அப்போ ஒரு கால் வருது அப்படின்னா அன்னெசரியா வீக்கெண்ட்ஸ்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவர் சொன்னது போல குடும்பத்திற்கு எங்கே செல்கிறோம், என்ன நம்ம ப்ரோக்ரஸ், ஏன்னா நம்ம ஸ்கூல்ல படிச்சு முடிச்சதுக்கு பிறகு யாருக்கும் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்றது இல்ல. ஏன்னா நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி. அப்படிங்கிற பொழுது நம்ம தொழில் இருக்கும்போது நம்மள யார் கேள்வி கேட்கறது அப்படிங்கிறோம். கண்டிப்பாக யுஆர்சி தேவராஜன் மாமா அவருடைய ஒரு செஷன்ல குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு பத்தி சொன்னாரு. கேபிஆர் மாமா அவர்களுடைய தம்பிகளுடைய ஒத்துழைப்பு பத்தி, குடும்பத்தின் ஒத்துழைப்பு எப்படி ஒரு தொழிலுக்கு ஒரு வித்திட்டுச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பல பேர் நம்மளுடைய ஜாம்பவான்கள் நம்மளுடைய கேபிஎன் செஷன்ல பேசும் பொழுது அந்த ஒற்றுமையும் குடும்பத்தின் பங்களிப்பும் எவ்வளவு முக்கியம்ங்கிறத சொன்னாங்க. முக்கியமாக மனைவியின் பங்களிப்பு எப்படி முக்கியம் இருக்கணும், மனைவியின் பேச்சே தாரக மந்திரம்ங்கிறது போன காணொளியில வெங்கடாச்சலம் மாமா அவர்கள் தெளிவாக சொன்னார். ஏன்னா என்னுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை நான் வந்து சப்மிட் பண்றது என்னுடைய ஒய்ஃப் கிட்ட இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்லும் பொழுது உண்மையிலேயுமே 80 வயதை கடந்த ஒரு 2500 பேர்களை வைத்து ஒரு நிறுவனத்தை நடத்தி கரூரில் பெரிய ஜாம்பவனாக திகழ்ந்து கொண்டிருக்கும் வெங்கடாச்சலம் மாமா சொல்லுவதும் இதே ஒரு கோட்பாடு தான். இந்த ஒரு கோல்டன் ரூல் தான். இன்னைக்கு நான் தொழில் இப்பதான் முதல் படியில இருந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருடைய ஒரு ஹம்பிள்னஸ், அவருடைய ஒரு தாழ்மையான நிலையிலிருந்து அவர் சொன்னாலும் அவர் ஃபாலோ பண்ற ஒரு கோல்டன் ரூலும் இதுதான். அப்போ நம் குடும்பத்திடம், அதாவது நான் என்னுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத விஷயத்தை அவர் சொன்னது பெஸ்ட். ஒரு கைதட்டலுக்குரிய ஒரு கோல்டன் ரூல். நிறைய நண்பர்கள் சொல்வதில்லை. நிறைய சொந்தங்கள் வந்து நான் எங்க போனாலும் உனக்கு என்ன அப்படின்றாங்க. அதுதான் குடும்பத்துல பிரச்சனைக்கு முதல் ஒரு ஆணி வேறுங்கிறது தெளிவா சொல்லியிருக்காரு. அதற்கு ஒரு பலத்த கைதட்டல்கள். அடுத்தது பங்க்சுவாலிட்டி. கண்டிப்பாக நம்மளுடைய சொந்தங்கள் தொழிலில் இருக்கிறவர்கள்ட்ட பங்க்சுவாலிட்டி ரொம்ப லேக்கிங். அந்த பங்க்சுவாலிட்டியை ஜாப்பனீஸ் வந்து ரொம்ப கீப் அப் பண்ணுவாங்க. 9 மணிக்கு மீட்டிங்னா 8:50க்கு அங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு, என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தலையை சீவிட்டு எப்படி வந்து உட்காரணும், எப்படி நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும், கடைசி மினிட்ல வேர்த்து விறுவிறுக்கு ஓடியெல்லாம் வர மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஜாப்பனீஸ் எக்ஸாம்பிள் சொன்னது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். உங்களுடைய ஆட்டிடியூட மாத்திக்கிங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்த நம்ம கஸ்டமரை வந்து டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அவர்களுடைய விஷயங்களை நீங்க வந்து எடுத்துக்கிட்டு இப்படிதான் இருக்கும், அவருக்கு நம்ம இதை செஞ்சா போதும் அப்படின்னு நீங்களா நினைக்காதீங்க. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லியிருக்காரு. மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது ஏர்ன் பாசிட்டிவிட்டி. அதாவது நீங்க எங்க யார் கூட இருக்கிறீங்களோ அந்த பாசிட்டிவ் ஸ்பிரிட்டை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவது மிக மிக உண்மை. ஏனென்றால் நெகட்டிவை நம்ம மைண்ட்ல போட போட நம்மளுக்கு வந்து அதுவே ஒரு பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு சக்தி உருவாக்கி கொடுத்துரும். நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நீங்க வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அந்த உத்வேகத்தை கொண்டு வரும் பொழுது நம்மளோட டெடிகேஷனுக்கு அந்த பாசிட்டிவ் ஸ்பிரிட் தான் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குங்கிறது உண்மையிலுமே நிறைய விஷயங்கள் அவர் சொன்னதுல எனக்கு பிடிச்ச முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் இன்றைய ஒரு காணொளி நானே ஒரு ஸ்பீக்கராக மாறும் அளவிற்கு முதல் கன்னி பேச்சில் அனைவரையும் கவர்ந்த இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு ஒரு நன்றி. அவர்களிடம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. நீங்க நிறைய கேள்விகள் வந்து அனைத்து சொந்தங்களுக்கும் இன்று கேள்வி பதில்களுக்கு நம்ம டக்குன்னு போயிடலாம். முதல் கேள்வி இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு சக்சஸ் மந்த்ராஸ் ஃபார் கிரேட் பிசினஸ் அப்படிங்கிற இன்றைய தலைப்புல தொழில் வள வெற்றி மந்திரம் அப்படிங்கிற இன்றைய காணொலி ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு நிறைய நண்பர்கள் நிறைய சொந்தங்கள் வந்து நம்மளுடைய சேட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. உங்களுடைய செஷன் நல்லா இருந்ததுன்னு. அதுல அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு இந்த பாலிஸ்டர் கிளாத்துடைய வாய்ப்பு எப்படி இருக்கு டெக்ஸ்டைல்ல, அதாவது பில்லோ கவர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி உண்டான ஏற்றுமதி தாய்லாந்துல எந்த அளவுக்கு இருக்கு, சைனீஸோட டாமினேஷன் அதிகமா இருக்கா இல்ல இந்தியால இருந்து ஏற்றுமதி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. ராசேரண்ணா, நீங்க சொன்னது சரியா கேட்கல எனக்கு. மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்றேங்க. அதாவது பாலிஸ்டர் கிளாத் வந்து தாய்லாந்து ஏற்றுமதிக்கு எந்த வகையில் வாய்ப்புகள் இருக்கின்றன, சைனீஸோட டாமினேஷன் இருக்கிறதா அல்லது இந்தியால இருந்து ஏற்றுமதி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. பாலிஸ்டர் கிளாத் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பாலிஸ்டர் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அதனுடைய ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஹை. என்ன ரீசன்னா நம்மளுடைய ஆயில் ப்ரைஸ் வந்துட்டு, இம்போர்ட் ப்ரைஸ் வந்துட்டு வெரி ஹை. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தாய்லாந்துல இருக்கிற இம்போர்ட் டேக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. அது போக தாய்லாந்துல ஆயில் ப்ரைஸ் வந்துட்டு சீப்பர் தேன் இந்தியா அண்ட் சீப்பர் தேன் அதர் கண்ட்ரிஸ். ஸோ அதனால இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு
பாலிஸ்டர் ஃபைபர் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இம்போர்ட்டிங் பாலிஸ்டர் ஃபேப்ரிக் ஃப்ரம் இந்தியா டு தாய்லாந்து ஆர் எனி அதர் கண்ட்ரி இஸ் வெரி டிஃபிகல்ட், அதாவது வெரி எக்ஸ்பென்சிவ். ஈவன் சைனாலிருந்து இம்போர்ட் பண்ணுறதை விட தாய்லாந்து மேட் ஆஃப் பாலிஸ்டர் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் இந்தியாவிலிருந்து தாய்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறதுனா பாலிஸ்டர் ஃபேப்ரிக் வந்துட்டு வில் பி சீப்பர் அண்ட் பெட்டர் குவாலிட்டி கம்பேர்ட் டு சைனா. ஸோ பாலிஸ்டர் ஃபேப்ரிக் ஆர் பாலிஸ்டர் மிக்ஸ்டு ஃபேப்ரிக்ஸ் ஆர் எனி ப்ராடக்ட் வந்துட்டு இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இஸ் நாட் சூட்டபிள் எக்ஸப்ட் சம் கண்ட்ரிஸ் எங்கே பாலிஸ்டர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ, அதை தவிர வேற எங்கேயும் ஸ்கோப் இல்லை. பாலிஸ்டர் ஃபேப்ரிக் அந்த ஃபினிஷ்டு கார்மெண்ட் இதுக்காக மட்டும்னா நம்ம ஏதாச்சும் ஃபினிஷ்டு கார்மெண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு ரா ஃபேப்ரிக்கோ இல்லை ரா யானோ இல்லை அன்ஃபினிஷ்டு கார்மெண்ட்டோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, என்னுடைய அனுபவம். ஓகே ஓகே, மிக தெளிவான ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது ஏற்றுமதி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியை விட்டுட்டு அடுத்த கேள்வி நம்ம சொந்தங்கள் வந்து இறக்குமதியை பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது தாய்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்றதற்கு என்னென்ன பொருட்கள் சூட்டபிளா இருக்கும், எந்த பொருட்களை நம்ம இறக்குமதி பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்குங்க. தாய்லாந்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற குட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிலமெண்ட், கண்டினியூஸ் ஃபிலமெண்ட் யான், எஃப்டிஒய்ன்னு சொல்லுவாங்க, டிடிஒய், எஃப்டிஒய் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் ப்ராடக்ட், அதாவது டாய்ஸ் ஆர் காஸ்மெட்டிக்ஸ் ஆர் இந்த மாதிரி கிட்ஸுக்கு வர்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து இஸ் நம்பர் 1 கண்ட்ரி. ஸோ இது வந்து நிறைய அங்கே இம்போர்ட் பண்ணி இப்போ அங்கே இருக்கிற எல்லா செயின் ஸ்டோர்ல சேல் பண்ற ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மேட் இன் தாய்லாந்து ப்ராடக்ட் தான். எல்லாமே இந்த கிட்ஸ் சில்ட்ரனுக்கு வர எல்லா ப்ராடக்ட்டும் மேட் இன் தாய்லாந்து, இது நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் லைக் செட்டாப் பாக்ஸ் இல்லாட்டி ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அந்த பாத்ரூம் டைல்ஸ், பாத்ரூம் சானிடரி வியர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீப்பாக இருக்கு, இங்கேருந்து நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஃப்ரோசன் ஃபுட்டு, சீ ஃபுட்டு இல்லாட்டி இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, இங்கே வந்து நிறைய பார்த்தாங்க. பட் அந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. தாய்லாந்து இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் வெரி ஹைஜீனிக் ஃபுட்டு, அப்புறம் உங்களுக்கு ஃபேஷன் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்ஸு, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் அசசரியஸ் எனக்கு தெரிஞ்சு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே கார் மேனுஃபேக்சரிங் லைக் டொயோட்டா, ஹோண்டா, நிசான், மிட்சுபிசி, பென்ஸ், பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி அவங்களுடைய எல்லாமே டைரக்ட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு சப்ளை பண்ற இந்த ஓஇஎம் சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் சேல் பண்றாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் ஒரிஜினல் ப்ராடக்ட் லைக் ஓஇஎம் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீப்பாக கிடைக்கும், அது வாய்ப்பு இருக்கு. பட் அது லீகலாக எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இன்னொரு ஸ்கோப் இருக்கிற இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்டு கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெரி சூப்பரான வெரி குட் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப சீப்பாக ரொம்ப நல்லா கிடைக்கும். நம்ம ஊரில் அதுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் அந்த இம்போர்ட் டியூட்டி இதை பற்றி நான் முதல்ல பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் நம்மளுக்கு அந்த கான்டாக்ட்ஸ், இம்போர்ட் கஸ்டம்ஸ் இதெல்லாம் கான்டாக்ட்ஸ் இல்லாதங்காட்டி அதை நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு ஸ்கோப் இருக்கு, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அடுத்ததாக முக்கியமான ஒரு கேள்வி, ஏற்றுமதி இறக்குமதியை தாண்டி இந்த ஏற்றுமதி இறக்குமதி 2 தொழில் வாய்ப்புகளையும் நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா முக்கியமாக ஒரு கருத்தரங்களிலோ அல்லது பையர் செல்லர் மீட்லயோ அல்லது எக்ஸிபிஷன்லயோ பங்கு பெறணும் அப்படிங்கிறது ஒரு இன்றைய கால சூழ்நிலையில ஒரு கட்டாயமா இருக்கு. இந்த கோவிட்டுக்கு பிறகு விர்ச்சுவல் கான்ஃபரன்சஸ், விர்ச்சுவல் பையர் செல்லர் மீட் அல்லது விர்ச்சுவல் எக்ஸிபிஷன்ஸ் ஏதாவது நடக்குதா? நம்ம தாய்லாண்டோட பிசினஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஷேர் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? எந்த வெப்சைட் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஓவராலா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு நிறைய மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. நிறைய இது வருது. நான் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்மளுடைய குரூப்ல நான் இமீடியட்டா ஷேர் பண்றேன். பட் இப்போதைக்கு தாய்லாந்து வந்து பாத்தீங்கன்னா ஆன் டேட் கோவிட் வந்து ரொம்ப பீக்ல இருக்கு. ஸோ அதனால எல்லாமே அண்டர் லாக்டவுன். நம்ம ஊர்ல லாஸ்ட் 2 months பேக் இருந்த மாதிரி கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இப்போதைக்கு எதுவும் மீட் இல்லை. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுடைய கேபிஎன் டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்றேன். அருமை சொந்தங்களே, கேபிஎன் டெலிகிராம் குரூப்ல மறக்காம டெய்லி அப்டேட் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் கனெக்டிவிட்டி ஒரு
லிங்க் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல் அவர் வந்து எக்ஸிபிஷன் பத்தியோ ஆன்லைன் விர்ச்சுவல் கான்ஃபரன்சஸ் பையர் செல்லர் மீட் எது இருந்தாலும் அவர் கேபிஎன் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நீங்க அதுல இருந்து பார்த்து அதனுடைய, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 பேர் இதே கேள்வியை இதை சார்ந்த வெவ்வேறு கேள்விகளை கேட்டிருந்ததுனால எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு ஒரே கேள்வியை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கிட்ட இன்னைக்கு கேட்டோம். அதனால நீங்க குரூப் ஆப்ல நீங்க டெய்லி மானிட்டர் பண்ணிக்கிங்க. அவர் வந்து தகவல்களை பரிமாறும் பொழுது நீங்க உங்களுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை அதுல இருந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை பத்தி ஒருத்தர் ரொம்ப நகைச்சுவையாகவும் ஒரு யதார்த்தமாகவும் கேட்டிருக்காரு. நான் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணும் பொழுது என்னுடைய மனைவி நீங்க அங்கெல்லாம் போகக்கூடாது, இங்கெல்லாம் வரக்கூடாது, அது அப்புறம் பார்த்துக்கலாம், இது இப்புறம் பார்த்துக்கலாம்லாம் சொல்றாங்க, அது எப்படிங்க சமாளிக்கிறீங்க அப்படின்னு யதார்த்தமா கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு உங்களுடைய பதில்? அது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம மெயின்டைன் பண்ண ரிலேஷன்ஷிப், ஆரம்பத்துல இருந்து நம்ம மெயின்டைன் பண்ண ரிலேஷன்ஷிப் பொறுத்து அது இப்ப இருக்கிற அந்த இது இருக்கும். உங்க மனைவி உங்களை வந்துட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற அந்த பொசசிவ்னஸ், அதாவது உங்க மேல இருக்கிற அக்கறை தான். அதை வந்து நீங்க தப்பா எடுத்துக்காம நீங்க அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இல்லாம சோசியல் லைஃப்லயோ இல்லாட்டி பிசினஸ் லைஃப்லயோ சக்சஸ் ஆக முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கான்ட்ரவர்சியான டாக்ஸோ இல்லை ஒரு ஒப்பீனியனோ வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி இஷ்யூ, இன்க்ளூடிங் என்னோட பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, பிரதரா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி. கான்ட்ரவர்ஷியல் டாக்கோ ஒரு இதா இருந்தீங்கன்னா அந்த ஃபீலிங்லேயே எனக்கு தெரிஞ்சிடும். நான் டெஃபினட்டா அதில் என்னோட எஃபோர்ட் போட்டு அதை இஷ்யூ சால்வ் பண்ணி அவங்களுடைய சம்மதத்தை வாங்காம அந்த செயலை நான் செய்ய மாட்டேன். அவங்க வந்துட்டு ஒன்னா எனக்கு நான் பண்றது தப்புன்னு அவங்க புரிய வச்சு என்னை மாத்தணும், இல்லாட்டி அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி புரிய வச்சு அவங்களோட ஒப்பீனியன் நான் வந்து மாத்தணும். இது ரெண்டு நம்ம பண்ணாம அந்த செயலை நாம அவங்களுக்கு மறைச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அது வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பணமோ தொழிலோ ரெண்டாவது பட்சம், நம்மளுக்கு ஹெல்த்தும் ஃபேமிலியும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அதுல வந்து நான் தெளிவா இருக்கேன். அருமை. இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்வதற்கு இன்னும் கொஞ்சம் ஒரு விளக்கமாக, நான் வந்து ஒரு ஹைகோர்ட் நீதிபதி அவருடைய ஒரு கருத்தரங்களை கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்ச பொழுது, அதாவது ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்னு சொல்லுவோம், விவாகரத்து வழக்குகள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கின்ற கால சூழ்நிலையில அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி கோவிட்டுக்கு முன்னாடி அட்டன் பண்ற சூழ்நிலையில அந்த நீதியரசர், ஹைகோர்ட் நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் வந்து ஒரு விஷயத்த சிம்பிளா எளிய முறையில நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் சொன்னது போல எல்லாமே நம்ம ஷேர் பண்ணணுங்க. அவங்க ஒய்ஃபை கூட நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அவங்கவுங்க ஒய்ஃபு கிட்ட மட்டும் அவங்கவுங்க ஒய்ஃபு கூட விஷயங்களை எளிய முறையில ஒளிவு மறைவு இல்லாம நீங்க ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் இன்னை வரைக்கும் மறக்கல. இரண்டாவது என்ன சொன்னாருன்னா, ஆரம்ப கால சூழ்நிலையில அடி வாங்குவது இயற்கையா கூட இருக்குங்க, கொஞ்சம் நெஞ்ச அடி உழுகும். ஆனா என்ன அடிச்சாலும் இவருடைய தொழிலையும் அவருடைய வழக்கு நடத்துவதிலையும் அவருடைய நீதி பரிபாலனை பண்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால இவரை என்ன அடிச்சாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதாவது பிசினஸோ அல்லது அவர் நீதி அரசரா இருக்கும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேமிலி இரண்டாவது ஒய்ஃப்னு அவங்க ஒரு கால சூழ்நிலை தெரிஞ்சுக்குவாங்க. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு சொல்லியது போல, ஃபேமிலி பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிருங்க, அதை ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேட்டுருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொல்லும் பொழுதே காது கொடுத்து கேட்கும் பொழுது அது 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். நீங்க ஜட்ஜ்மெண்ட் தான் முக்கியம், கிளைண்ட் தான் முக்கியம், கேஸ் தான் முக்கியம்னு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அந்த 5 நிமிஷம் அப்படியே எக்ஸ்போனன்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும். 5 into 5 அப்ப அடுத்தது 25 நிமிஷம் ஆகும், அடுத்தது 25 into 25 625 நிமிஷமா ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்திலேயே ஃபேமிலிய பாத்துக்கங்கன்னு சொன்ன ஒரு 2-3 மந்திரங்கள் வந்து இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்ல நீங்க எப்படி குறைச்சு அதை வந்து ஒரு மீடியேஷன், அதாவது சமரசத்திலேயோ மத்தியஸ்திலேயோ நீங்க வந்து கணவன் மனைவிகளை சேர்ந்து வாழ்வதற்கு எப்படி பண்ணுங்கிற ஒரு டிப்ஸ் விஷயங்கள் சொன்னாரு. அதை இன்றைய சிறப்புரை ஆற்றிய இன்றைய விருந்தினரும் சிம்பிளா சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க எதா இருந்தாலும் ஒளிவு முறையிலாம சொல்லிருங்க, 2 அடி விழுந்தாலும் ஆரம்பத்துல 2 அடியோட போகட்டும், பின்னாடி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒற்றுமையாக இருப்பதற்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதுக்கு ஒரு நீண்ட விளக்கம் கொடுக்குறேன்னா, நிறைய நண்பர்கள் அந்த ஃபேமிலி சார்ந்த விஷயங்களை கேட்டிருக்கீங்க. அது சில விஷயங்கள் அவர் சொன்னதை நான் இங்க சொல்ல விரும்பல, அதாவது முக்கியமா ரிலேட்டட் டு ட்ரிங்க்ஸ் ஆர் அதர் திங்ஸ். ஏன்னா நம்ம வந்து அதை ப்ரொமோட் எப்பவும் பண்ணினது கிடையாது. அதனால் எந்தவித விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய பிளஸ் மைனஸை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோடையும் அவர்களுடைய லைஃப் பார்ட்னர்களோடையும் ஷேர் பண்ணும் பொழுது, அதாவது அவர்களுடைய லைஃப் பார்ட்னர் மட்டும்
ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளே ஆரம்ப காலத்திலேயே போயிருது. அதனால கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை அனைத்து சொந்தங்களும் கேட்டுக்கணும். நிறைய கேள்விகள் இது சார்ந்து இருந்ததுனால அந்த கேள்விகளை விட்டுட்டு நம்ம அடுத்த முக்கியமான இன்னொரு கேள்விக்கு தொழில் சார்ந்த அவருடைய புது ஒரு சோஷியல் ஆண்டர்பிரனர் ஆர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனராக ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. இந்த கால சூழ்நிலையில முதல்ல நம்ம ப்ராஃபிட் எய்ம் பண்ணாம ஒரு சர்வீஸ் ஆட்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் 2-3 பிசினஸ் பண்ணும் பொழுது நம்ம பிசினஸ் கொடுத்த அந்த ஒரு பர்டிகுலர் பையராது கஸ்டமர் அதையவே ஆண்டு முழுவதும் எதிர்பார்க்கிறாங்க. அதை எப்படி உடைச்சு நானும் எனக்கும் ப்ராஃபிட் கொஞ்சம் வேணும்னு எந்த ஸ்டேஜ்ல நிரூபிக்கணும், எந்த ஸ்டேஜ்ல நம்ம அதை மாத்தணும்னு கேட்டுட்டாருங்க. அதாவது நல்ல கொஸ்டின். எந்த ஒரு கஸ்டமரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க அவர்கிட்ட போய் நியூவா இன்ட்ரடியூஸ் ஆகிறப்போ அவர் உங்ககிட்ட பிசினஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா 3 இது பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட், நான் எதுக்கு உங்ககிட்ட ரிஸ்க் எடுக்கணும்? எனக்கு ஆல்ரெடி வேற சப்ளையர் கொடுக்குறாங்க, இந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க, இந்த ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நான் உங்ககிட்ட வந்துட்டு எதுக்கு நான் வந்துட்டு மாறணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு ஒரு கொஸ்டின் வரும். எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாம அவர் எதுக்கு வந்துட்டு ஒரு புது சோர்ஸ்ல போயிட்டு ரிஸ்க் எடுக்கணும் இல்லைங்களா? அது வந்து நார்மல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்ல அவருக்கு நாம ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு அவர்கிட்ட இருந்து கிடைக்கணும்னு சொல்லி சொன்னா we have to give up everything. நம்மளுடைய ப்ராஃபிட்டோ இல்லை கமிஷனோ இல்லாட்டி வந்துட்டு மேக்ஸிமம் எபிலிட்டியோ வந்துட்டு we have to give up. So when we get a opportunity, ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ தென் நம்ம வந்துட்டு அவர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம டெவலப் பண்றோம். அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை வச்சு நம்மளுடைய அதர் பிளஸ் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம். அது நம்ம கொடுக்குற ப்ராடக்டோட குவாலிட்டி அவர் எக்ஸிஸ்டிங் வாங்கிட்டு இருக்கிற சப்ளையரோட குவாலிட்டியை விட நம்ம பெட்டரா பண்ணி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி அவர் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு இதா இருந்தாலும் சர்வீஸ் வந்துட்டு நம்ம கரெக்டா கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்ப்பாரு. அந்த சர்வீஸ் அந்த குவாலிட்டியும் அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வர்றப்போ நம்ம கொடுக்குற சப்போர்ட்டும் கரெக்டா இருக்குதான்னு அவர் பார்ப்பார். அதுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்புக்குரிய விலை தான் நம்ம முதல்ல கொடுக்குற அந்த கிவ் அப். ஸோ அந்த கிவ் அப் நம்ம கொடுத்து அவர் மனசுல நம்ம இடம் பிடிக்கிறப்போ கண்டிப்பா அடுத்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அதே விதமான மலிவான விலைக்கோ இல்லை அதே விதமான இதுக்கோ வந்துட்டு அவர் உங்களை கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். கண்டிப்பா 1 தடவை 2 தடவை 3 தடவை அவர் வந்துட்டு உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட், அந்த டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சிரமங்களை வந்து நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த டெஸ்ட் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் இதே வந்துட்டு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்துட்டு இஸ் நாட் அ லாயல் கஸ்டமர். அதாவது அவர் வந்துட்டு உங்ககிட்டயே இருக்க மாட்டாரு. உங்களை ஒரு தடவை வாங்குவாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தரை புஷ் பண்ணுவாரு, அந்த மாதிரி போயிட்டே இருப்பாரு. எந்த ஒரு லாயல் கஸ்டமரா இருந்தாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஏற்பட்ட அனுபவங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தடவைகள் அந்த மாதிரி நான் கிவ் அப் பண்ணாலும் அதுக்கு அடுத்து வந்துட்டு அவங்களுக்கு நல்லா நம்மளுக்கு கொடுக்குற மரியாதையும் நம்மளுக்கு கொடுக்குற அந்த ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா தான் மாறிட்டு இருக்கு. ஓகே, 100க்கு வந்துட்டு ஒரு 4 பேர் 5 பேர் நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மோர் தென் 90% வந்துட்டு பாசிட்டிவாவா வருவாங்க. இது என்னுடைய சொந்த அனுபவம். மிக்க நன்றி. நிறைய கேள்விகள் நம் சொந்தங்கள் கேட்டிருந்தாலும் கால நேரம் கருதி முக்கியமான சில கேள்விகளை ஒன்றிணைச்சு உங்களுக்கு கேட்டிருந்ததுல நீங்களும் தெளிவான பதில்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு அருமையான நிகழ்வில் நம் சொந்தங்கள் 40 நாடுகளுக்கு மேற்பட்ட கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்ந்த கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குரூப்ல அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் அவர்கள் சார்பாக உங்களுக்கு இந்த காணொளியில் இணைந்தமைக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை உரித்தாக்குகின்றோம். அருமையான ஒரு செஷன், பிராக்டிக்கல் வே ஆஃப் ஷேரிங் பிஸ்னஸ் மந்த்ராஸ், ஒரு சக்சஸ் மந்த்ராஸை எப்படி நம்ம லைஃப்ல கடைபிடிக்கணும்னு மிகப்பெரிய ஜாம்பவான்களுடைய ஒரு வெற்றி பாதையிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த ஒரே வந்து நீங்க இன்னைக்கு ஒரு கன்சைஸா நம்மளுக்கு சமரியா கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சொந்தங்களை இணைந்திருங்கள். இந்த காணொளி இத்துடன் நிறைவு பெற போவதில்லை. 2 சொந்தங்கள் நம்முடன் உரையாட காத்திருக்கின்றார்கள். அதற்கு முன்னர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர் ஏதாவது நம்ம சொந்தங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது இருந்ததுன்னா ஒரு கடைசி அவருக்கு ஒரு நிமிடம் அவருக்காக நீங்க உங்க சைடுல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? செல்வகுமார் மாம்ஸ், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா ஒரு இவ்வளவு தூரம் நம்பிக்கை கொடுத்து இந்த அளவுக்கு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க வச்ச பழனி மாமாவுக்கும் அதற்கு எல்லா விதமான துணையும் பண்ண உங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய முகம் தெரியாத மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, பங்காளிக அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்களுக்கு எந்த வித
உதவி தேவை அப்படின்னாலும் இங்க தாய்லாந்து இல்லாட்டி மற்ற நாடுகளை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இதுல வந்துட்டு உதவி பண்றதுக்கு நான் எப்பவுமே ரெடியா இருக்கிறேன். நான் டெலிகிராம் குரூப்ல இருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்லயும் இருக்கேன். உங்களுக்கு எப்போ எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு உதவி வேணுமாலும் ஒரு சொந்தமா நான் பண்றதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கேன். ரொம்ப நன்றி. இரவு வணக்கம். மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய உரையை முடித்துக் கொண்டு நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அனைத்து நன்றிகளை தெரிவித்து இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13 2999144 கூட்டல் 6 சுழியம் 13 29999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.